viewers, welcome to Beabook. இன்றைய அறிவியல் வகுப்புல 8th ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல லெசன் 6 ஆன ஒளியியல் குறித்து தான் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். இந்த லெசன் ரொம்பவே சிம்பிளான ஒரு லெசன் தான். ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். யாரோ ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்க கேட்டுட்டீங்கனாலே போதுமானதா இருக்கும். ஓகேங்களா? சோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா நீங்க பாத்துட்டீங்கனாலே இந்த ஹோல் கான்செப்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, ஒளினா என்ன, அந்த ஒளி எப்படி உருவாகுது, அந்த ஒளி எப்படி ஒரு ஊடகத்துல இருந்து இன்னொரு ஊடகத்துக்கு பரவுது, அப்ப அந்த ஒளியுடைய பண்புகள் என்ன, ஒளிங்கிறது அலை வடிவத்துலதான் பரவும், அப்ப அந்த ஒளி அலையுடைய பண்பு என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த லெசன்ல நம்மளுக்கு டீடைல்டா கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ இதுல ஃபர்ஸ்ட் அறிமுகம் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி கொடுத்திருக்காங்க. இந்த அறிமுக பகுதியில் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி எல்லாம் ஒளியை கேட்கிறோம் அப்படிங்கறதான் கொடுத்திருப்பாங்க. வேற ஒண்ணுமே பெருசா இதுல இருக்காது. ஓகேங்களா? இப்ப டெய்லி லைஃப்ல நம்ம எப்படி எல்லாம் ஒளியை கேட்கிறோம், இப்போ நம்ம வெளியில போறோம், பறவைகள் பறக்குது, பறவைகள் கத்தும், அந்த பறவைகள் சத்தத்தை நம்மளால கேட்க முடியுது. அப்ப இந்த இடத்துல அந்த ஒளிங்கிறது நம்மளால கேட்க முடியுது. கரெக்டுங்களா? அடுத்து இப்ப நீங்க வெளில போகும்பொழுது ஒரு நாய் குறைக்குது, அந்த நாய் குறைக்கிறது உங்களுக்கு கேக்குது அப்படின்னா அந்த ஒளி ஆற்றலை உங்களால உணர முடியுது, உங்களால கேட்க முடியுது. சோ இந்த ஃபார்ம்லயே நம்ம கேட்கிறோம். அதுக்கு அடுத்தது இப்ப எல்லாருமே போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது அப்படின்னால அதற்கும் காரணம் என்னதான், இந்த ஒளிங்கிற ஆற்றல் தான். அப்ப நான் என்கிட்ட இருந்து அந்த ஒளி மூலத்திலிருந்து அந்த ஒளி ஆற்றலானது உங்களை அடையுது. சோ அதன் மூலமாகத்தான் உங்களால நான் என்ன சொல்றேங்கிறத கேட்க முடியுது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி பல விதங்கள்ல இந்த ஒளிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். டெய்லி லைஃப்ல நம்ம நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். ஓகேங்களா? சோ அப்போ இந்த ஒளியவே இரண்டா பிரிக்கிறாங்க. அதாவது விரும்பத்தக்க ஒளி, விரும்பத்தக்காத ஒளி அப்படிங்கறதான். இப்போ ஒரு சவுண்ட் கேட்கும் பொழுது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னா அந்த ஒளியெல்லாம் இசை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாட்டு கேட்கறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், இனிமையா இருக்கும். சோ அப்ப அதுவும் ஒரு வகையான ஒளிதான். அந்த பாடல் அப்படிங்கறது என்னதான், ஒரு வகையான ஒளிதான். அப்போ ஒரு வகையான ஒளியை நீங்க கேட்கும் பொழுது அது உங்களுக்கு மகிழ்ச்சி தந்துச்சு அப்படின்னா அந்த ஒளியத்தான் இசை அப்படிம்பாங்க. அதுவே ஒரு சில சத்தங்களை நம்ம கேட்கும் பொழுது, ஒரு சில ஒலிகளை நம்ம கேட்கும் பொழுது நம்மளுக்கு எரிச்சலா இருக்கும், அதை கேட்க முடியாத அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இரைச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இரைச்சல்னால ஒளி மாசுபாடானது இந்த சுற்றுப்புறத்துல ஏற்படும். அதை எப்படி கட்டுப்படுத்தணுங்கிறதையும் இந்த லெசன்ல நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ அப்ப இசைங்கிறது மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒளியத்தான் இசைம்போம். அதுவே மகிழ்ச்சியை தராம மன அழுத்தத்தை தரக்கூடிய ஒளியை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இரைச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒளினா எப்படி நம்ம பாக்குறோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. அப்போ இந்த ஒளி எப்படி உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருள் அதிர்வுறதுக்கு உட்படும் போதுதான் இந்த ஒளியானது உருவாகுது. இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஒளி எப்படி உருவாகுது, ஒரு பொருள் அதிர்வுக்கு உட்படும் போதுதான் ஒளியானது உருவாகிறது. இதை நான் இப்படி உங்களுக்கு ஸ்டேட்மெண்டா சொல்றதை விட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணனா உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். அதுக்கான எக்ஸ்பெரிமெண்டா அவங்களே கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு பாக்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த பாக்ஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு 3 ரப்பர் பேண்ட கட்டிருக்காங்க. 3 ரப்பர் பேண்ட் தான் கட்டணும்னு இல்ல, நீங்க ஒரு ரப்பர் பேண்ட் கூட கட்டிக்கோங்க. கட்டிட்டு இப்ப என்ன பண்றீங்கன்னா, இந்த ரப்பர் பேண்ட இப்படி இழுத்து விட்டுறீங்க. அப்ப இழுத்து விடும் பொழுது இந்த ரப்பர் பேண்ட் என்ன ஆகும், இப்படி அதிர்வுற ஆரம்பிக்குமா? சோ இந்த ரப்பர் பேண்ட் இப்படி அதிர்வுறும் பொழுது உங்களால ஒரு ஹம்மிங் சவுண்ட் கேட்கும், ரிங்னு. சோ ரொம்ப மெல்லிதா தான் கேட்கும். சோ அப்போ இந்த ரப்பர் பேண்ட் எவ்வளவு நேரம் அதிர்வுறுதோ அது வரைக்கும் உங்களால அந்த ஹம்மிங் சவுண்ட கேட்க முடியும். ஆனா ஒன்ஸ் இந்த ரப்பர் பேண்ட் அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துருச்சு, அந்த அதிர்வுறுதெல்லாம் நின்றுச்சு அப்படின்னா உங்களால அந்த ஹம்மிங் சவுண்ட கேட்க முடியாது. சோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, ஒரு பொருள் அதிர்வுறும் பொழுதுதான் இந்த ஒளியானது உருவாகிறது. அதாவது இந்த ரப்பர் பேண்ட் அதிர்வுறும் பொழுதுதான், வைப்ரேஷன்ல இருக்கும் போதுதான் நம்மளுக்கு அந்த ஹம்மிங் சவுண்ட் கேட்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கேட்காது அப்படிங்கும் பொழுது அப்ப அதிர்வுறுதனால மட்டும்தான் ஒளியானது உருவாகிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது. ஓகேங்களா? சோ அந்த பாயிண்ட் தான் இங்க கொடுத்திருக்காங்க. ஒரு பொருள் அதிர்வுக்கு உட்படும் போதுதான் ஒளியானது உருவாகுது. அப்ப அந்த அதிர்வு அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருள் முன்னும் பின்னுமாக நகர்வதைத்தான் அதிர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த ரப்பர் பேண்ட் இங்க வந்துருமா மேம், இந்த பாயிண்ட் கொண்டு மறுபடியும் இங்க இருந்து இங்க வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அந்த ரப்பர் பேண்ட் அதே பொசிஷன்ல தான் இருக்கும். பட் இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கு அப்படின்னா அதுல இருந்து கொஞ்சம் இப்படி ஜிக்ஸாக்கா முன்னாடி பின்னாடி அதோடைய துகள்கள் போயிட்டு வரதை மட்டும்தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அதிர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப ஒரு பொருள் முன்னும் பின்னுமான இயக்கம் தான் அதிர்வு எனப்படும். இந்த அதிர்வானது
சுற்றுப்புறத்திற்கும் கடத்தப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கடத்தப்படும். அதாவது இப்போ இந்த ரப்பர் பேண்ட் மட்டும் தானே அதிர்வுறுது. அப்ப இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய காற்றும் வந்து அதிர்வுறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அதிர்வுறும். ஆனா அது நம்மளால கண்களால பார்க்க முடியாது. இப்போ இந்த ரப்பர் பேண்ட நீங்க சுண்டி விடும் பொழுது அது அதிர்வுறுவதனால உங்களுக்கு ஒரு சவுண்ட் கேக்குது அப்படிங்கறத நம்ம சொன்னோமா? அந்த சவுண்ட் எப்படி இங்க தானே தோன்றுச்சு. இந்த இடத்துல தானே நான் இழுத்து விட்டேன். அப்ப இங்க தானே தோன்றுச்சு. அப்ப இங்க மட்டுமே தானே இருக்கணும். அது எப்படி உங்களுடைய காதுக்கு வந்தடைந்தது அப்படின்னா, இந்த ரப்பர் பேண்ட்ல இருக்கக்கூடிய அதிர்வுகளானது இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய காற்று மூலக்கூறுகள்னால் கடத்தப்பட்டு, அது உங்களுடைய செவிப்பறையை வந்து அதே அதிர்வு உங்களுடைய செவிப்பறையை வந்தடையும் போது, உங்க செவிப்பறையிலயும் அதே அதிர்வுகளானது உருவாகும். அப்படித்தான் உங்களால அந்த ஒலிய கேட்க முடிஞ்சுச்சே தவிர, வேற எந்த வழியிலயும் கிடையாது. இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க பக்கத்துல நிக்கிறீங்கன்னா, இப்போ இந்த ரப்பர் பேண்ட் இப்படி முன்னும் பின்னுமாக அதிர்வுறுமா? சோ அப்படி முன்னும் பின்னுமாக அதிர்வுறும் பொழுது, இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய காற்று மூலக்கூறுகளும் அதிர்வுறுவுக்கு உட்படுகின்றது. சோ அப்படி உட்படும் பொழுது, இங்க இருக்கக்கூடிய காற்று மூலக்கூறு அதிர்வுமோ, அதுக்கு பக்கத்துல இருக்கிறது அத அதிர்வுற வைக்குது. இது போய் இதுல மோதி இன்னொரு இது. அப்படியே இப்படி மோதி, மோதி, மோதி பக்கத்துல அந்த ஒலி ஆற்றலை என்ன பண்ணுது அப்படின்னா கடத்துகின்றது. அப்படி அந்த ஒலி ஆற்றலை கடத்துவதனால், அந்த ஒலி ஆற்றல் கடைசியா உங்களுடைய செவிப்பறையிலயும் அதே அதிர்வுகளை உருவாக்கும். அந்த காற்று துகள்கள் அதே அதிர்வுகள உங்களுடைய செவிப்பறையில வந்து உருவாக்கும். அதனால தான் உங்களால அந்த ஒலிய உணர முடியுது. புரியுதுங்களா? சோ அப்ப இந்த ஒலியானது என்ன பண்ணும்? அதாவது இந்த அதிர்வுகளானது சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களையும் அதிர்வுறச் செய்யும். அந்த பொருள்ல இருந்து வரக்கூடிய அதிர்வுகள் சுற்றுப்புறத்திலையும் அதிர்வுறச் செய்யும். அப்படித்தான் ஒலியானது கடத்தப்படுகிறது. இந்த அதிர்வுகள் எந்த பொருளின் வழியே கடத்தப்படுகிறதோ அது ஊடகம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ இங்க இருந்துச்சா இந்த ரப்பர் பேண்ட் நம்ம சுண்டி விட்டோமா, இங்க உண்டான ஒலி என்னுடைய காதுக்கு வருது அப்படின்னா இதுக்கு நடுவுல என்ன மீடியம் இருந்துச்சு? காற்று. அந்த காற்றுல இருக்கக்கூடிய துகள்கள் இந்த அதிர்வுகள்னால அதுவும் அதிர்வுற்று அதுதான் எனக்கு அந்த ஒலியை கொண்டு வந்து சேர்த்துச்சு. அப்ப இங்க இருக்கக்கூடிய மீடியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காற்று அப்படிங்கிறது தான் மீடியம். அப்ப காற்று மட்டும்தான் மீடியமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்போ வாட்டருக்குள்ள இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்கீங்க, வாட்டருக்குள்ள இருக்கீங்க. உள்ள இருக்கும்போது அந்த தண்ணிக்குள்ள ஏதாவது ஒரு சவுண்ட் உண்டாச்சு அப்படின்னா அதை உங்களால கேட்க முடியுமா அப்படின்னா கட்டாயம் உங்களால கேட்க முடியும். அங்க அந்த ஒலி அலையானது அந்த நீரின் மூலமாக கடத்தப்படுகிறது. ஓகேங்களா? அதே மாதிரி திடப்பொருளையும் வந்து ஒலி அலைகளானது கடத்தப்படும், பரவும். ஓகேங்களா? கடத்தப்படும்னு சொல்றதை தாண்டி பரவும்னு சொல்லலாம். அப்போ எல்லா இதுலயுமே காற்றுலயும் பரவும், நீர்லயும் பரவும், திடப்பொருட்களையும் ஒலி அலைகளானது பரவும். இது மூலியமா நம்மளால ஒலிய கேட்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஒலிங்கிறது ஒரு ஊடகம் வழியாக ஒளி மூலத்திலிருந்து கேட்பவருக்கு நகர்கிறது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்த இடத்துல மீடியம் இல்ல அப்படின்னா இந்த அதிர்வுகள் கடத்தப்படாது. அப்படி அதிர்வுகள் கடத்தப்படல அப்படின்னா அந்த ஒலியை நம்மளால கேட்க முடியாது. ஓகேங்களா? சோ அத அடுத்து நம்மளுக்கு குடுத்திருப்பாங்க இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட். சோ இதுல புரிஞ்சுச்சா? சோ இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒலியானது எப்படி உண்டாகிறது அப்படின்னா, ஒரு பொருள் அதிர்வுக்கு உட்படுவதனால தான் அந்த ஒலியானது உண்டாகிறது. அப்படி உண்டாகக்கூடிய அந்த ஒலி எப்படி உங்களுடைய காதுகளை வந்தடையுது அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து அதாவது ஒலி மூலத்திலிருந்து உங்களுக்கு அந்த ஒலி ஆற்றலானது பரவுகிறது. அப்ப எப்படி பரவுது அப்படின்னா, அந்த பொருளில் உண்டான அதிர்வானது பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களையும் அதிர்வுறச் செய்கிறது. அது காற்றா இருக்கலாம், நீரா இருக்கலாம், திடப்பொருளா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். சோ அப்படி பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களையும் அதிர்வுறச் செய்வதனால் அந்த ஒலி ஆற்றலானது பரவப்படுகிறது, கடத்தப்பட்டு உங்களை வந்தடைகிறது. ஓகேங்களா? சோ அடுத்தது 4வதா நீங்க என்ன பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஒலி அதிர்வானது, ஒரு ஒலி ஆற்றலானது உங்களை வந்தடையணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு ஊடகமானது தேவைப்படுகிறது. இந்த 4 பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதேதான் உங்களுக்கு அடுத்தடுத்து திருப்பி திருப்பி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? சோ இங்க கொடுத்திருக்கிறது எல்லாமே நம்ம இப்ப சொன்னோம்ல இந்த எக்ஸ்பெரிமெண்ட்கான கான்செப்ட் தான். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க செகண்டா. இது என்ன அப்படின்னா ஒரு உள்ளீடற்ற உலோக பாத்திரத்தை எடுத்துக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. கட்டி ஒரு நூல்ல தொங்க விட்டுறீங்க. தொங்க விட்டுட்டு இத அடிக்கிறீங்க. இந்த ஒரு அடி அடிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சத்தம் கேட்கும். அப்போ ஒலி உண்டாகுது இல்ல மேம். ஒலி உண்டாகுதுன்னா அதிர்வு உண்டாயிருக்கணும் இல்ல. ஆனா இந்த இடத்துல குக்கர்ல நான் அதிர்வை பார்க்கலையே அப்படின்னு நினைப்பீங்க. சோ சம்டைம்ஸ் உங்களால கண்களால பார்க்க முடியாது. ஆனா அதை உங்களால உணர முடியும். எப்படின்னா மறுபடியும் இந்த குக்கர்ல ஒரு அடி அடிச்சுட்டு அடிச்ச உடனே அந்த குக்கர்ல இன்னொரு விரலை வச்சு தொட்டு பாருங்க. ஒரு விதமான லைட்டா ஒரு அதிர்வுகளை உங்களால வைப்ரேஷனை உணர முடியும். ஓகேங்களா? சோ இதுதான். அப்போ அதிர்வுறும் பாத்திரம் ஒளியை உண்டாக்குறது அப்படிங்கறத இதுல இருந்து நம்மளால தெளிவா
தெரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஒரு பொருள் அதிர்வுற்றாதானே ஒளி உண்டாகும்னோம். அப்போ இத அடிச்சுட்டு நீங்க தொடும்போது அந்த அதிர்வை உணர முடியும். அதே நேரத்துல அடிக்கும் பொழுது உங்களுக்கு சத்தம் கேக்குது. சோ இதுல இருந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து நம்ம என்னதான் தெரிஞ்சுக்கிறோம்? ஒரு பொருள் அதிர்வுறுவதனால் ஒளியானது உண்டாகிறது அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது இது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டுன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, மேம் இப்போ முன்னாடி ரப்பர் பேண்ட இழுத்து விடும் பொழுது அந்த அதிர்வுகளானது இங்க காற்றுல இருக்கக்கூடிய மூலக்கூறுகளுக்கும் கடத்தப்படுது. சோ அதனால அந்த காற்று மூலக்கூறுகளும் அதிர்வுறுது. அதனாலதான் நம்மளுடைய காதுகளை வந்தடையுது. அது எப்படி காற்று மூலக்கூறுகள் அதிர்வடையதை நான் பார்க்கலையே, இது எப்படி நான் நம்புறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களையும் ஒளி மூலத்திலிருந்து வரக்கூடிய அந்த அதிர்வுகளானது அதிர்வுற செய்கின்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா இந்த தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் தான். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தட்டு எடுத்துட்டு இந்த தட்டுல என்ன பண்றீங்க, ஒரு தட்டுன்னு கூட வேண்டாம், நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய பவுல் கூட எடுத்துக்கோங்க. சோ அந்த பவுல்ல வாட்டரை ஃபில் பண்ணிட்டு அதோடைய அந்த தட்டுடைய ஒரு பகுதியில ஏதாவது ஒண்ணு வச்சு தட்டுறீங்க. இப்ப இந்த பையன் என்ன பண்றான்னா ஸ்பூனை வச்சு தட்டுறான். இப்படி ஸ்பூனை வச்சு தட்டும் பொழுது நம்மளால ஒளியை கேட்க முடியும். ஓகேங்களா? அப்ப ஒளியை கேட்க முடியுதுன்னா அந்த இடத்துல ஒரு அதிர்வுகள் உண்டாயிருக்கணும். அப்பதான் நம்மளால அந்த ஒளியை கேட்க முடியும். அப்படிங்கும் பொழுது இந்த தட்டை தட்டும் பொழுது இந்த தட்டுல ஏற்படக்கூடிய அதிர்வை நம்ம அதிக அளவு பார்க்க முடியாது. ஆனா நம்மளால அதை தொட்டு பார்க்கும் பொழுது உணர முடியும். ஓகேங்களா? ஆனா இதை தொட்டு பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. இங்க இருக்கக்கூடிய தண்ணீரும் என்ன பண்ணும் அப்படின்னா அதிர்வுறும். சோ நீங்க இங்க தட்டும் பொழுது இந்த இடத்துல இந்த தட்டில் ஏற்படக்கூடிய அதிர்வுகளானது இந்த நீர் மூலக்கூறுகளால் கடத்தப்பட்டு அந்த நீர் மூலக்கூறுகளும் அதிர்வுறுவதை உங்களால எளிதில் பார்க்க முடியும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த தட்டுங்கிறது தான் ஒளி மூலம். இந்த ஒளி மூலத்தில் உண்டாகக்கூடிய அந்த ஒளி ஆற்றலானது இந்த நீர் மூலக்கூறுகள் வழியாக கடத்தப்படுகிறது. சோ அதனால இப்போ ஒருவேளை இது ஒரு பெரிய பாத்திரம்னு வச்சுக்கோங்களேன், இதுல தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தண்ணிக்கு மேல இருக்கும்போது அந்த பாத்திரத்தை இங்க தட்டுறீங்க அப்படின்னா இதுல உண்டாகக்கூடிய அதிர்வுகளானது இந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய பொருள் என்னது, இதுல வாட்டர். சோ அந்த வாட்டர்லயும் கடத்தப்படும். சோ அப்படி கடத்தப்படும் பொழுது ஒருவேளை இந்த பாத்திரத்துல ஏதாவது ஒரு மீன் இருக்கு அப்படின்னா அதுக்கு அந்த அதிர்வுகளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அந்த ஒளியை அதாலையும் கேட்க முடியும். அப்ப ஒளிங்கிறது நீரினாலும் கடத்த முடியும். இதுவே நம்ம வெளியில இருக்கிறதுனால இங்க இந்த அதிர்வானது காற்று மூலக்கூறுகள்னால பரவுறதுனால நம்மளுக்கு அடையுது. ஓகேங்களா? சோ இதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல கொடுத்திருப்பாங்க. சோ அப்ப ஒரு பொருள் அதிர்வுறுவதனாலதான் என்ன உண்டாகுது, ஒளியானது உண்டாகுது. அப்ப ஒரு பொருள் அதிர்வுறும் பொழுது அந்த வைப்ரேஷன் அந்த பொருளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பொருட்கள், அது காற்றா இருக்கலாம், நீரா இருக்கலாம், திடப்பொருளா இருக்கலாம், அதுலயும் பரவுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பரவும். அப்படி பரவுவதனால் மட்டுமே ஒளி மூலத்துல இருந்து ஒளியை நம்மளால் கேட்க முடிகிறது. நம்மளுக்கும் அந்த ஒளி மூலத்திற்கும் நடுவுல ஒரு மீடியம், ஏதாவது ஒரு மீடியம், காற்று, நீர், திடப்பொருள், ஏதாவது ஒரு மீடியம் இருக்கும். அந்த மீடியம்லயும் அந்த ஒளி மூலத்திலிருந்து வரக்கூடிய அதிர்வுகள் கடத்தப்படுகிறது. அதனாலதான் நம்மளால கேட்க முடிகிறது. புரியுதுங்களா? சோ அப்ப ஒரு பொருளை அதிர்வுக்கு உட்படுத்தும் போதுதான் என்ன உண்டாகுதுன்ட்டோம், ஒளி உண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ அந்த அதிர்வுறு மூலம் உருவாகக்கூடிய அந்த ஒளியானது ஒரு இடத்துல இருந்து வேறொரு இடத்திற்கு பரவுது அப்படிங்கறதையும் நம்ம சொல்லியாச்சு. ஏன்னா இங்க உண்டாகக்கூடிய இந்த ஒளி மூலத்துல இங்க தட்டும் பொழுது உண்டாகக்கூடிய அந்த ஒளியானது இந்த பையனுடைய காதுல கேக்குது அப்படின்னா இங்க இருந்து அந்த ஒளி ஆற்றலானது பரவுது அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? அடுத்தது இந்த ஒளி எப்படி பரவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு பரவுகிறது அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சு. அப்ப பரவுறதுனாலதான் நம்மளால கேட்க முடியுது அப்படிங்கறதை நம்ம சொன்னோம். அப்போ இந்த ஒளி அப்படிங்கிறது ஒரு வகையான ஆற்றல். அப்போ இந்த ஒளி பரவுவதற்கு என்ன தேவை அப்படின்னா கட்டாயம் ஒரு ஊடகம் தேவை. ஏன் மேம் ஒரு ஊடகம் இல்ல அப்படின்னா அதை நம்மளால கேட்க முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பையன் ஒரு வெற்றிடத்துல இருக்கான்னு வச்சுக்கோங்க, இருக்க முடியாது, இமேஜினேஷன்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு ஆக்சிஜன் சப்ளை வேணும், இருந்துட்டே இருக்கணும், அப்பதான் நம்மளால உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த ரூம்ல வெற்றிடமா இருக்கு. இதுல இந்த பையன் இந்த குக்கரை தட்டுறான், இந்த குச்சியை வச்சு தட்டுறான் அப்படின்னா இது ஒருவேளை வெற்றிடமா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒளி மூலத்தில் உண்டாகக்கூடிய அந்த அதிர்வுகளானது இங்க வெற்றிடம் தானே, அதனால இங்க எதுலயுமே கடத்த முடியாது. அப்ப அந்த ஒளி மூலத்துல உண்டாகக்கூடிய ஒளி அப்படியே இருக்குமே தவிர அது சுற்றுப்புறத்திற்கு பரவாது. அதனால நம்மளுடைய காதுகளை வந்தடையாது. ஓகேங்களா? சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு ஒளி பரவுவதற்கு ஒரு ஊடகமானது கட்டாயம் தேவை. அதை இன்னும் ஈஸியா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த செயல்பாடு 4 உங்களுடைய புக்ல கொடுத்திருப்பாங்க.
இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செட்டப் இருக்கும். என்னன்னா இந்த இடத்துல மேல வந்து ஒரு கிளாஸால் ஆன ஒரு மூடி மாதிரி இருக்கும். அதுக்குள்ள ஒரு போனை வச்சுட்டு இது டைட்டா வந்து பேக்டா, அதாவது டைட்டா க்ளோஸ் பண்ற மாதிரியான ஒண்ணு. இதை வச்சுட்டா இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த இடத்துல எந்த ஒரு கேப்புமே இருக்காது. வெளியில இருந்து காற்று உள்ள போக முடியாது, உள்ள இருந்து காற்று வெளியில வர முடியாது. அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் இது. இதுக்குள்ள ஒரு போனை வச்சுட்டு நீங்க இப்ப ஒருவேளை இந்த போனுக்கு கால் பண்றீங்க அப்படிங்கும் பொழுது இப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போன் வந்து ரிங் ஆகுமா, அந்த ரிங் ஆகுற சவுண்ட் உங்களுக்கு வெளியில கேக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கேட்கும். ஓகேங்களா? எப்ப வரைக்கும் அப்படின்னா இந்த ஜாடிக்குள்ள காற்று இருந்துச்சு அப்படின்னா உங்களால அந்த ஒளியை, அந்த போன் உண்டாக்கக்கூடிய அந்த ஒளியை உங்களால கேட்க முடியும். இதுவே ஒரு வெற்றிட பம்ப் வச்சு இங்க கீழே ஒரு ஒரு செட்டப் மாதிரி இதே இதுக்குள்ள ஒரு வெற்றிட பம்பை வச்சுட்டு இங்க உள்ள இருக்கக்கூடிய காற்று எல்லாத்தையும் நான் எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த போனை ரிங் பண்ண வைக்கிறேன் அப்படின்னா அப்போ அந்த ஒலியை என்னால கேட்க முடியுமா அப்படின்னா கட்டாயம் உங்களால அந்த ஒலியை கேட்க முடியாது. ஏன்னா வெற்றிடத்தில் இந்த ஒளி மூலத்தில் உருவாகக்கூடிய அந்த ஒளி ஆற்றலானது பக்கத்துல பரவறதுக்கு எந்த ஒரு மீடியமும் இல்ல. சோ அப்படி மீடியம் இல்லைனாலே அது உங்களை வந்தடைய முடியாது. ஓகேங்களா? சோ இதுல இருந்து என்ன தெரியுது? ஒளி பரவணும் அப்படின்னா ஒரு ஊடகமானது தேவை. அந்த ஊடகம் என்னவா வேணாலும் இருக்கலாம். காற்றா இருக்கலாம், நீரா இருக்கலாம், இல்லைன்னா திடப்பொருளாக இருக்கலாம். ஆனா ஒரு ஒளியானது வெற்றிடத்துல என்ன பண்ண முடியாது? பரவவே பரவாது. கண்டிப்பா ஒரு ஊடகம் இருந்தால் மட்டுமே பரவும். அடுத்தது ரொம்பவே இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இந்த ஒளியுடைய வேகமானது எங்க அதிகமா இருக்கும்? காற்றுலயா, நீர்லயா, இல்ல திடப்பொருள்லயா அப்படின்னு கேட்டீங்கன்னா திடப்பொருள்ல அதிகமா இருக்கும் ஒளியோடைய வேகம். அடுத்தது திடப்பொருளோட கம்பேர் பண்ணும்போது திரவத்துல கம்மியா தான் இருக்கும். திரவத்துல இருந்து காற்றுக்கு கம்பேர் பண்ணும்போது காற்றுல இன்னும் ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஒளியின் வேகமானது எங்க அதிகமா இருக்கும்னா திடப்பொருளில் அதிகமாக இருக்கும். எங்க மிக குறைவாக இருக்கும் அப்படின்னா காற்றுலதான் மிக குறைவாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது உங்களுக்கு தெரியுமா பகுதி கொடுத்திருக்காங்க. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாக்ஸ். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த வாய்ஸ் ரெக்கார்டர் யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் தான் 1877ல இந்த ஒளிப்பதிவு சாதனம், அதாவது ஒளிப்பதிவு சாதனம் அப்படின்னா ரெக்கார்டர். சோ இப்போ நான் ஒரு விஷயம் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன், இப்ப இந்த வீடியோவே எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோவை நான் என்ன பண்றேன், ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அப்லோட் பண்றேன். சோ அப்ப நான் ரெக்கார்ட் பண்ணும் பொழுது நீங்க என்கிட்ட உட்காந்து இந்த லெசனை கத்துக்கல, நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை அப்லோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா உங்களால அதை திரும்பவும் போட்டு கேட்க முடியுது. கரெக்டுங்களா? சோ அப்ப இந்த ரெக்கார்டரை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன். எந்த ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1877ல கண்டுபிடிக்கிறாரு. சோ இதன் மூலமா தான் பதிவு செய்யப்பட்ட ஒளியை நம்மளால மீண்டும் மீண்டும் கேட்க முடியுது. ஓகேங்களா? இல்லைன்னா ஒரு வாட்டி உண்டானதா மட்டும்தான் கேட்க முடியும், அதுக்கப்புறம் கேட்க முடியாது. இப்ப நான் என்ன பேசுனேங்கிறத நான் பேசிட்டு இருக்கும் போது மட்டும்தான் உங்களால கேட்க முடியும், ஒருவேளை ரெக்கார்டர் இல்ல அப்படின்னா. பட் ரெக்கார்டர் இருந்துச்சு அப்படின்னா நான் பேசும்போது அதை ரெக்கார்ட் பண்ணிப்பீங்க, அதை உங்களுக்கு தேவையான நேரத்துல நீங்க அதை வந்து போட்டு பார்த்துட்டே இருக்க முடியும். ஓகேங்களா? சோ இதான் அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு இது. இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்றேன்னா இப்போ நம்ம பார்த்தோம் இங்க திடப்பொருளை விட திரவத்துல ஒளியுடைய வேகம் குறைவா இருக்கும். ஆனா திரவத்தை வந்து காற்றோட கம்பேர் பண்ணும்போது திரவத்துல அதிகமா இருக்கும், காற்றுல கம்மியா இருக்கும்னால சோ அதுக்கான கிரேட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செயல்பாடு 5. ஓகேங்களா? ஆனா இந்த செயல்பாடு 5ஆனது ஒளியின் வேகத்தை மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்ல, பட் மேஜர் பார்ட் அதுதான். ஓகேங்களா? 2 கல்லை எடுத்துட்டு வெளியில இப்ப தண்ணிக்குள்ளலாம் இல்ல, நார்மலா இப்படி நீங்க உட்காந்துருக்கீங்க, ஒரு ரூம்ல உட்காந்துருக்கீங்க, 2 கல்லை எடுத்து தட்டினீங்க அப்படின்னா சத்தம் நல்லா பலமாவே கேட்கும். ஓகேங்களா? அதே போர்ஸ கொடுத்து அந்த 2 கல்லையும் தண்ணிக்கு அடியில வச்சு தட்டினீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு சத்தம் வந்து கம்மியா கேட்கும். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசன், காற்றை விட ஒளி பரவும் வேகமானது திரவத்துல அதிகமா இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்த 2 கல்லை வச்சு தட்டுறேன் அப்படின்னா இதுதான் ஒளி மூலம். இந்த 2 கல்ல உருவாகக்கூடிய ஒளி தான் வெளியில வந்து ரீச் ஆகணும். அப்ப இங்க இருக்கக்கூடியதான் அந்த ஒளி மூலம். சோ இந்த ஒளி மூலத்துல உருவாகக்கூடிய அந்த அதிர்வுகளானது இந்த நீர் மூலக்கூறுகளால பரவும். அப்படி பரவும் பொழுது ஒருவேளை நீங்களும் தண்ணிக்கடியில இருந்தீங்க அப்படின்னா இந்த சத்தமானது பலமாக உங்களுடைய காதுகளை வந்தடையும்.
ஓகேங்களா? அதே மாதிரி வேகமாவும் வந்தடையும். வெளியில உங்களுக்கு 2 கல்ல தட்டும் பொழுது எவ்வளவு டைமுக்கு அப்புறம் உங்களுடைய காதுகளுக்கு வந்து அடையுதோ அதை விட வேகமாக நீர்ல வந்து உங்களுக்கு சீக்கிரமா வந்து கேட்டுரும். அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒலியின் வேகமானது நீரில் அதிகம். ஓகேங்களா? சோ அப்ப ஃபாஸ்டா உங்களால அதை கேட்க முடியும் நீருக்கு அடியில இருந்தீங்கன்னா. ஆனா இதுவே வெளியில இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஒளி மூலத்தில் உண்டாகக்கூடிய அந்த அதிர்வுகள் இந்த நீர் மூலக்கூறுகளால் கடத்தப்படுகிறது. கடத்தப்படுவதோடு மட்டுமில்லாம இந்த போர்ஷனோடயே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, நீர் மூலக்கூறுகள் முடிஞ்சிச்சு. அப்ப இந்த நீர் மூலக்கூறுகள்ல இருந்து அதிர்வுகளானது இந்த நீர் பரப்பிற்கு மேலே இருக்கக்கூடிய காற்றுகளுக்கு பரவணும் அப்படிங்கும் பொழுது இங்க இருந்து ரொம்ப ஃபாஸ்டா பரவி இருக்கும். ஆனா இங்க வெளியில வரும்போது அந்த ஒளியுடைய வேகம், அந்த ஒளி பரவக்கூடிய வேகமானது குறைவாகும். இதனால உங்களால அந்த ஒளியை வந்து என்னவாதான் கேட்க முடியும், மெதுவாதான் கேட்க முடியும். அதுவும் இல்லாம இங்க இருந்து வரக்கூடிய இந்த ஒளி ஆற்றலானது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா வேற ஒரு மீடியம்க்கு போகும்போது ஒரு பகுதி அளவு தான் இந்த மீடியமை தாண்டி போக முடியும். எல்லாமே போகுமா அப்படின்னா கண்டிப்பா போகாது. ஒரு சில இது ரிஃப்ளெக்ட் ஆயிடும். அதனால உங்களால அந்த ஒளியை வந்து என்னவாதான் கேட்க முடியும், மெதுவானதாகத்தான் கேட்க முடியும். அதைத்தான் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இதுல 2 விஷயம். ஒண்ணு, ஒருவேளை நீங்க நீருக்கு அடியில இருந்தீங்க அப்படின்னா வெளியில இருந்து அதே செயல்முறையை செய்யும் போது உங்களுக்கு எவ்வளவு நேரம் கழிச்சு அந்த சவுண்ட் கேக்குதோ அதை விட ஃபாஸ்டா உங்களால தண்ணிக்குள்ள இருக்கும் போது அந்த சவுண்டை கேட்க முடியும். ஃபர்ஸ்ட் திங். அதற்கான காரணம் ஒளியின் வேகம் நீருக்குள்ள அதிகம். அதுவே ஒளியின் வேகம் காற்றுல குறைவு. ஓகேங்களா? அது அடுத்து 2வது, ஏன் இந்த மாதிரி நான் வெளியில இருக்கும் போது எனக்கு உள்ள தண்ணிக்குள்ள நடக்கக்கூடியது மெதுவா கேக்குது அப்படின்னா, இங்க இருந்து வரக்கூடிய அந்த ஒளி ஆற்றல் அதிர்வுகளானது ஒரு மீடியம்ல இருந்து நீர்ல இருந்து காற்றுக்கு மாறும் பொழுது ஒரு பகுதி அளவு தான் அதை தாண்டி போகும். ஒரு இதெல்லாம் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆயிடும். அதனால ஒரு குறைந்த அளவு ஒளி ஆற்றலைத்தான் உங்களால வெளியில பெற முடியுது. அதனால உங்களுக்கு மெதுவா தான் கேட்கும். ஓகேங்களா? அதுவும் இல்லாம இன்னொரு ரீசன் என்னன்னா, இங்க இருந்து வரக்கூடிய அதிர்வுகளானது அந்த வாட்டர்ல டிராவல் பண்ணும் பொழுது ஃபாஸ்டா வரும். அது ரொம்ப வேகமா வரும்பொழுது சடனா இன்னொரு மீடியம் சேஞ்ச் ஆகும்போது அப்படியே அது வந்து அதோட எஃபிஷியன்சி குறைஞ்சிரும். ஓகேங்களா? சோ அதனால உங்களுக்கு மெதுவா தான் கேட்கும். அடுத்தது, அப்ப ஒளியின் வேகம் அப்படின்னா என்ன? இப்ப நம்ம பார்த்தோம், திடப்பொருள்ல ஒளியுடைய வேகம் அதிகமா இருக்கும். திரவத்துல கம்பேர் பண்ணும்போது திடப்பொருள்ல இருந்து திரவத்துக்கு கம்பேர் பண்ணும்போது திரவத்துல கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா காற்றுல அதை விட கம்மியா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்ப ஒளியுடைய வேகம் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஒளியானது ஒரு வினாடியில எந்த அளவுக்கு பயணிக்குமோ அந்த தொலைவைத்தான் வந்து வேகம் அப்படின்றாங்க. அதாவது ஒரு வினாடியில் எவ்வளவு தூரம் அந்த ஒளி ஆற்றலானது பயணிக்குமோ அதுதான் வந்து ஒளியின் வேகம். ஓகேங்களா? சோ இந்த ஒளியின் வேகத்தை என்ன குறியீடு பயன்படுத்துறாங்கன்னா v அப்படிங்கிற குறியீடை பயன்படுத்துறாங்க. நார்மலா உங்களுக்கு இது பண்றதுதான். ஓகேங்களா? சோ அப்ப இதோடைய சமன்பாடு என்ன? அப்ப vங்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா n இன்ட்டு லாம்டா. இதுல n அப்படிங்கிறது என்னன்னா, ஒளியானது அதிர்வுகளால தானே உண்டாகுது. அப்ப அந்த அதிர்வுகள் எந்த அளவுக்கு உண்டாகுது, அந்த அதிர்வு எண்கள் அப்படிங்கறதா இதுல n அப்படிங்கிறது. அப்ப இங்க nங்கிறது என்னது, அதிர்வெண். லாம்டா அப்படிங்கிறது என்னதுன்னா அலை நீளம். இது என்ன அப்படிங்கறத அடுத்து நம்ம படிப்போம். ஓகேங்களா? இங்க மேலும் அறிந்து கொள்வோம்லே கொடுத்திருப்பாங்க. இப்ப அலை நீளம் அப்படின்னா என்னன்னா, அலைநீளம் என்பது ஒரு கட்டத்தில் அதிர்வுறும் தொடர்ச்சியான 2 துகள்களுக்கு இடையிலான தூரம் தான் அலைநீளம் அப்படின்றாங்க. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒளியானது எப்படி பரவும் அப்படின்னா, அலை வடிவத்துலதான் பரவும். இப்படித்தான் பரவும். ஓகேங்களா? இதை பத்தி நம்ம பின்னாடி கொடுத்திருப்பாங்க. அப்போ இங்க இருக்கக்கூடிய துகள் மேல போகும், கீழே வரும். அதாவது இங்க இருக்கக்கூடிய துகள் மேல போகும், அடுத்தது கீழே வரும். அடுத்து இதனால என்ன ஆகும், பக்கத்துல இருக்கக்கூடிய துகள், அதாவது இந்த துகள் மேல போயிட்டு இப்படி கீழே வந்து இங்க இருக்கக்கூடிய துகளை இது பண்ணும் பொழுது அது மேல போய் கீழே வந்து இப்படி ஒளியானது அலை வடிவத்துல பரவும் அப்படிங்கிறோம். சோ இப்போ இந்த முகட்டுக்கும் அதாவது ஒரு துகளுக்கும் இன்னொரு துகளுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா அலை நீளம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான். அப்ப ஒரே கட்டத்தில் அதிர்வுறும் தொடர்ச்சியான 2 துகள்களுக்கு இடையிலான தூரத்தை தான் அலை நீளம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்ப எப்பவுமே தொலைவை எதுலதான் மென்ஷன் பண்ணுவோம், நீளத்தை, மீட்டர். அப்போ இதற்கான அலை நீளத்திற்கான அலகு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீட்டர். ஓகேங்களா? அடுத்தது அதிர்வெண். அதிர்வு எண் அப்படின்னா என்னன்னா, ஒரு நொடியில எத்தனை முறை அதிர்வுகளை உருவாக்குது அப்படிங்கறதுதான் அதிர்வெண் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு துகள் வந்து இப்படி 10 டைம் ஒரு செகண்ட்ல வந்து இதாகுது அப்படின்னா அந்த துகளுடைய அதிர்வெண் வந்து 10.
ஓகேங்களா? சோ அப்ப அதிர்வுகளுடைய எண்ணிக்கையை தான் அதிர்வெண் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த அதிர்வுகள் ஒரு நொடியில ஒரு துகள் எவ்வளவு அதிர்வுகளை உண்டாக்குதோ அந்த எண்ணிக்கையை தான் அதிர்வெண்கிறோம். சோ இதை எந்த எழுத்தால குறிப்பிடுறாங்கன்னா n அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சோ அதிர்வெண்ணுடைய அலகு என்ன? ஏதாவது அலைநீளத்துடைய அலகு என்னது? மீட்டர். ஏன்னா நீளம்ங்கிறதுனால மீட்டர். ஆனா அதிர்வெண்ணுடைய அலகு என்ன அப்படின்னா ஹெர்ட்ஸ். ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. சோ இவ்வளவுதான். சோ அப்ப வேகம் அப்படின்னா என்னது? ஒரு ஒளியானது ஒரு நொடியில எவ்வளவு தூரம் பயணிக்குமோ அதுதான் ஒளியின் வேகம்பாங்க. அத வந்து v-ன்னு குறிப்பிடுறாங்க. அதுக்கான ஃபார்முலா என்னன்னா n இன்டு லாம்டா. இதுல n அப்படிங்கிறது அதிர்வெண். அதிர்வெண் அப்படின்னா ஒரு நொடியில ஒரு துகள் எத்தனை தடவை வந்து அதிர்வுறுமோ அதுதான் அதிர்வு எண்ணிக்கை அப்படிமோ அதுதான் வந்து அதிர்வெண். ஓகேங்களா? அதுவே லாம்டா அப்படிங்கிறது அலைநீளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அலைநீளம் அப்படிங்கிறது ஒரு துகளுக்கும் இன்னொரு துகளுக்கும் அதிர்வுறக்கூடிய 2 துகள்களுக்கு இடைப்பட்ட அந்த தூரத்தை தான் அலைநீளம் அப்படிம்பாங்க. ஏன்னா ஒரு துகள் அதிர்வுருந்து முடிஞ்சிருச்சுன்னா ஒரு அலைநீளமானது முடிஞ்சிரும். அடுத்த துகள் ஆரம்பிக்கும். அப்ப ஒரு துகளுக்கும் இன்னொரு துகளுக்கும் இடைப்பட்ட அந்த தொலைவு என்னவோ அதுதான் அந்த 2 துகள்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய தூரமாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது கணக்கு 1. இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு ஒளி வந்து 50 ஹெர்ட்ஸ்ல இருக்கு. ஹெர்ட்ஸ்ல எதை மெஷர் பண்ணுவோம்? அதிர்வெண். அப்ப n = 50 ஹெர்ட்ஸ் அப்படிங்கறத கொடுத்துட்டாங்க. மற்றும் 10 மீட்டர் அலைநீளம் கொண்டது அப்படின்றாங்க. அலைநீளம் அப்படின்ட்டாங்க. அலைநீளம்னா என்னது? லாம்டா. அப்ப லாம்டா = 10 மீட்டர் அப்படின்னா அந்த ஒளியுடைய வேகம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இதே மாதிரி இந்த ஹெர்ட்ஸுக்கு வந்து பர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வினாடி பவர் -1 சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ v = ஒளியின் வேகத்துக்கான ஃபார்முலா என்ன? v = n லாம்டா. அப்ப n இன்டு லாம்டா. 50 இன்டு 10 500. அப்ப 500 மீட்டர் பர் செகண்ட். ஓகேங்களா? அதாவது இந்த ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறது பர் வினாடி. ஒரு வினாடியில் தானே சொல்றோம். அப்போ ஒரு வினாடியில் எத்தனை டைம் அதிர்வுறுதோ அதை தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ஒரு வினாடியில் அப்படிங்கறதுனால அதோட யூனிட் வந்து பர் வினாடி அப்படின்னு வரும். ஓகேங்களா? அப்ப 500 மீட்டர் பர் செகண்ட்ஸ். அடுத்தது இந்த சமம் அதே மாதிரிதான் நீங்க சால்வ் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த ஒளியுடைய வேகம் மாறுபடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் மாறுபடும். ஒரு சில ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப்பநிலையை பொறுத்து ஒளியின் வேகமானது மாறுபடும். அழுத்தத்தை பொறுத்து மாறுபடும். ஈரப்பதத்தை பொறுத்து மாறுபடும். அதே மாதிரி இங்க இன்னொரு விஷயமும் இருக்கு. அழுத்தமும் இந்த இடத்துல இன்க்ளூட் ஆயிருக்கும். ஏன் அப்படின்னா 2 கற்களை வந்து நீருக்கடியில வச்சு இது பண்ணும் பொழுது இந்த கற்களுக்கு மேல இருக்கக்கூடிய நீரின் மொத்த ஃபோர்ஸ் எது மேலதான் இருக்கும்னா இந்த கற்களுக்கு மேலதான் இருக்கும். ஓகேங்களா? சோ அதனால அழுத்தத்தை பொறுத்தும் ஒளியினுடைய வேகம் மாறுபடும். வெப்பநிலையை பொறுத்தும் மாறுபடும். ஈரப்பதத்தை பொறுத்தும் ஒளியினுடைய வேகமானது மாறுபடும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு ஊடகத்திலும் வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது ஒளியின் வேகமும் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகரிக்கும். ஓகேங்களா? சோ வெப்பநிலை அதிகரிச்சுச்சு அப்படின்னா ஒளியினுடைய வேகமும் அதிகரிக்கும் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 2 கான்செப்ட்ல சொல்லலாம். வெப்பநிலை அதிகரிக்குது அப்படின்னா அந்த பொருளில் வெப்ப ஆற்றலானது அதிகரிக்குது. வெப்ப ஆற்றல் அதிகரித்தாலே ஒரு பொருள்ல இருக்கக்கூடிய துகள்களானது வேகமாக அதிர்வுறும் அப்படிங்கறத நம்ம வெப்ப இயக்கவியல்லயே நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஓகேங்களா? சும்மா இருக்கும் பொழுதே ஒரு பொருள்ல இருக்கக்கூடிய துகள்கள் அதிர்வுற நிலையில தான் இருக்கும். அதுல வெப்ப ஆற்றலை கொடுக்குறீங்க அப்படிங்கும் பொழுது அது இன்னும் வேகமா அதிர்வுறும். சோ அந்த நேரத்துல அது வேகமாக அதிர்வு கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஒளி அதுல உருவாக்குறோம். அதுல மேலும் ஒளி உருவாகுதுன்னா மேலும் அதிர்வை ஏற்படுத்துறோம் அப்படின்னா அது இன்னும் வேகமாகும். சோ அப்படித்தான் இங்க வந்து ஒளியுடைய வேகமானது அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இதுல முக்கியமானது என்னன்னா 0 டிகிரி வெப்பநிலையில காற்றுல ஒளியுடைய வேகம் என்னவா இருக்கும்னா 331 மீட்டர் பர் செகண்டா இருக்கும். அதுவே 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கக்கூடிய ஒரு காற்றுல ஒளியுடைய வேகம் என்னவா இருக்கும் அப்படின்னா 344 மீட்டர் பர் செகண்டா இருக்கும். அதாவது 331ல இருந்து 344க்கு மாறுது. அப்போ டெம்பரேச்சர் மாறும் பொழுது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒளியோடைய வேகமும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கறத இதுல இருந்து நம்மளுக்கு தெளிவா தெரியுது. இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சில பொருட்களுடைய வெப்பநிலை வந்து 25 டிகிரி செல்சியஸா இருக்கும்போது அதுல ஒளியுடைய வேகம் என்னவா இருக்கும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. திடப்பொருட்களை பொறுத்த வரைக்கும் இப்ப அலுமினியம்ல ஒளி எந்த வேகத்துல டிராவல் பண்ணும் அப்படின்னா 6420 மீட்டர் பர் செகண்ட்ஸ்ல டிராவல் பண்ணும். துருப்பிடிக்காத எக்கா இருந்துச்சு அப்படின்னா 5960. இரும்பா இருந்துச்சு அப்படின்னா 5950 மீட்டர் பர் செகண்ட்ஸ். அடுத்தது திரவத்தை பொறுத்த வரைக்கும் கடல் நீர்ல ஒளியானது எவ்வளவு வேகத்துல பயணிக்கும் அப்படின்னா 1530 மீட்டர் பர் செகண்ட்ஸ்ல பயணிக்கும். இதுவே காய்ச்சி வடிகட்டிய நீர்ல 1498. அடுத்தது
வாயுக்கள்ல ஹைட்ரஜன்ல வந்து 1284, ஆக்சிஜன்ல 316 மீட்டர் பர் செகண்ட்ஸா வந்து மாறும். ஓகேங்களா? இதுல நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்துல தெரியப்படுத்துறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கடல் நீரும் நீரு தான், காய்ச்சி வடிகட்டிய நீரும் நீரு தானே மேம். அப்ப ஏன் மேம் இந்த இடத்துல வந்துட்டு கடல் நீர்ல இருக்கும் பொழுது ஒளியுடைய வேகம் அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு சிலருக்கு தோணலாம். இதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத சொல்றேன். காய்ச்சி வடிகட்டிய நீர்ல எந்த ஒரு பார்ட்டிகல்ஸும் இருக்காது. அதாவது கண்ணுக்கு புலப்படுற மாதிரி எந்த ஒரு துகள்களும் இருக்காது. திண்ம துகள்களும் இருக்காது. ஓகேங்களா? சோ அப்ப அந்த இடத்துல வெறும் வாட்டர் மாலிகூல்ஸ் மட்டும்தான். அப்ப வாட்டர் மாலிகூல்ஸ்ல என்ன ஸ்பீட் போகுதோ அதுல போகும். ஓகேங்களா? ஆனா அதுவே கடல் நீரை பாத்தீங்க அப்படின்னா, கடல் நீர்ல எல்லாமே இருக்கும். திண்ம பொருட்களும் இருக்கும். எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஒரு கல் இருக்கலாம். அதுவும் இல்லாம கடல் நீர் எதால ஆனது? உப்புனால ஆனது. அப்ப அந்த உப்புங்கிறது என்னது? திடப்பொருள் தான். அப்ப கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சின்ன சின்ன திடப்பொருட்கள் அதுல பிரசன்ட் ஆயிருக்கும். நம்ம ஆல்ரெடி படிச்சோம். நீரை விட திடப்பொருட்கள்ல ஒளியுடைய வேகம் என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும் அப்படின்னு. அப்ப கடல் நீர்ல இந்த திடப்பொருட்கள் இருக்கிறதுனால நீருக்குள்ளதான் இந்த திடப்பொருட்கள் இருக்கு அப்படிங்கும் பொழுது அதுல இந்த திடப்பொருட்கள்னால இன்ஃபுளுயன்ஸ்னாலதான் இந்த இடத்துல அதிகமாக காட்டப்படுது. ஓகேங்களா? புரியுதா? சோ இவ்வளவுதான். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு மேலும் அறிந்து கொள்வோம் பகுதி. இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. மேம் என்ன மேம் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி. சோ இது தெளிவா கேட்டுக்கோங்க, ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? காற்றில் உள்ள நீராவியின் அளவு ஈரப்பதம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அதாவது ஈரப்பதம் அப்படின்னா என்னன்னா, நம்ம சுற்றி காற்று இருக்கா, இந்த காற்றுல இருக்கக்கூடிய நீரினுடைய அளவு தான் வந்து என்னன்னா, நீர் வந்து எப்படி காற்றுல பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னா ஆவியா பிரசன்ட் ஆயிருக்கும். அதைத்தான் நீராவி அப்படிங்கிறோம். அதாவது திரவ நிலையில் இல்லாம வாயு நிலையில நீர் துகள்களானது பிரசன்ட் ஆயிருக்கும். சின்ன சின்னதா மைக்ரோ பார்ட்டிகல்ஸா பிரசன்ட் ஆயிருக்கும். சோ அதைத்தான் நீராவின்னு சொல்றோம். அப்போ ஒரு காற்றுல இருக்கக்கூடிய நீராவியுடைய அளவைத்தான் ஹியூமிடிட்டி, ஈரப்பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது குளிர்காலத்துல குறைவா இருக்கும். இப்பதான் நிறைய பேருக்கு டவுட் வரும். அது எப்படி மேம்? குளிர்காலத்துலதான் சில்லுன்னு இருக்கு அப்படின்னா காற்றுல நிறைய நீர்த்துளிகள் இருந்தாதான் நம்மளுக்கு சில்லுன்னு இருக்கும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அது காரணம் கிடையாது. ஓகேங்களா? குளிர்காலத்துல காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தின் அளவு குறைவாகத்தான் இருக்கும். அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, வெப்பம் அதிகமாக இருக்கும் பொழுதுதான். வெப்பம் அதிகமா இருந்துச்சுன்னா நீரானது நீராவியாக மாற்றமடையும். அப்ப நீராவியாக மாற்றமடையக்கூடிய செயல் எப்ப அதிகமா இருக்கும்? வெப்பம் அதிகமாக இருக்கும் பொழுதுதான் அந்த நீராவியாக மாறக்கூடிய அந்த செயல் அதிகமா இருக்கும். அப்படி மாறுனுச்சுனாதான் காற்றுல நீரினுடைய அளவு, அந்த நீராவியினுடைய அளவு அதிகமாக இருக்கும். சோ இப்ப புரியுதா? அப்ப குளிர்காலத்துல உங்களுக்கு நீராவியாக மாறக்கூடிய செயல்முறை குறைவாக இருக்கும். அப்ப காற்றில் இருக்கக்கூடிய நீராவியின் அளவும் குறைவாக இருக்கும். அதைத்தான் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. குளிர்காலத்துல ஈரப்பதம் குறைவாக இருக்கும். ஆனா கோடை காலத்துல ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். புரிஞ்சுங்களா டவுட் என்னன்னுட்டு? அதாவது நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, கோடை காலத்துல சில்லுன்னு இருக்கு. சில்லுன்னு இருக்குன்னா இந்த காற்றுல நம்ம சுற்றி இருக்கக்கூடிய காற்றுல ஈரப்பதம் அதிகமா இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு சில்லுன்னு இருக்குன்னு ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கும். அது தவறானது. எப்பவுமே ஒரு நீராவியா மாறுது அப்படின்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையானது தேவைப்படுகிறது. அப்ப வெப்பநிலை அதிகமாக இருக்கும் பொழுதுதான் நீரானது நீராவியாக மாற்றமடையும். அப்ப நீராவியாக மாற்றமடைந்தால்தான் திரவ நிலையில் இருக்கக்கூடிய நீரானது வாயு நிலைக்கு மாற்றமடையும் பொழுதுதான் அந்த காற்றுல பிரசன்ட் ஆயிருக்க முடியும். அப்ப வெப்பநிலை அதிகமா இருக்கும் பொழுதுதான் நீராவி அதிகமாக காற்றில் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஆனா குளிர் நிலையில நீராவியாக மாறாது. நீரானது நீராவியாக மாறாது. அதனால காற்றுல நீராவியுடைய அளவு குறைவாக இருக்கும். புரியுதுங்களா? இது புரிஞ்சுச்சா? அடுத்து என்ன அப்படின்னா, ஈரப்பதம் அதிகரிப்பின் மூலம் ஒளியின் வேகம் அதிகரிக்கிறது. ஈரப்பதம் அதிகரிக்கும் போது காற்றின் அடர்த்தி குறைவதே இதற்கு காரணம் அப்படின்றாங்க. இப்போ காற்றுல ஈரப்பதம் அதிகரிக்குது அப்படின்றீங்க. அதனாலதான் ஒளியினுடைய வேகம் அதிகரிக்குதுங்கிறீங்க. ஆனா அதே நேரத்துல இதற்கான காரணம் காற்றுடைய அடர்த்தி குறையுது அப்படிங்கிறீங்க. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிலருக்கு டவுட் வரும். இதுல நான் முன்னாடியே ஒரு பாயிண்ட் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கணும். என்ன அப்படின்னா, அடர்த்தி அதிகமா இருக்கக்கூடிய பொருள்ல ஒளியுடைய வேகம் அதிகமாக இருக்கும். அதாவது திரவ பொருளோட கம்பேர் பண்ணும்போது திடப்பொருளுடைய அடர்த்தி அதிகம். அதனாலதான் திடப்பொருள்ல வேகம் வந்து அதிகமா இருக்கு. அதே மாதிரி காற்றையும் திரவத்தையும் கம்பேர் பண்ணும் பொழுது திரவத்துக்கு அடர்த்தி அதிகம் காற்றை விட. அப்படிங்கும் பொழுதுதான் திரவத்துல ஒளியோடைய வேகம் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? சோ இதே கான்செப்ட் தான் இங்கேயும் கொண்டு வராங்க. இப்போ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரப்பதம் அதிகரிக்கும் பொழுது காற்றின் அடர்த்தி குறையுது இல்ல, அப்ப ஒளியுடைய வேகமும் குறையணும் இல்ல அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. இப்பதான் நீங்க இன்னொரு கான்செப்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இதுதான் வந்து ஒரு
ஒரு வெற்றிடம், ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன். இதுல காற்று நார்மலா பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது ஒளியானது இன்க்ரீஸ் ஆகுது. ஒளியுடைய வேகமானது இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறோம். இது பல காரணங்கள வந்து இன்கார்ப்பரேட் பண்ணலாம் இந்த இடத்துல. ஓகேங்களா? இப்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, கோடை காலத்துல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த காற்றுல நீர் வந்து நீராவியா மாறி இந்த இடத்துல அதிக அளவு பிரசன்ட் ஆயிருக்கும். அப்ப நீராவியா மாறுதுல்ல, அது எல்லாத்தையும் நான் ப்ளூ கலர்ல போடுறேன். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல நீராவியானது வாயு நிலையில, அதாவது நீரானது நீராவியாக வாயு நிலையில பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு காற்று துகள்களுக்கும் இன்னொரு காற்று துகள்களுக்கும் நடுவுல நீராவியானது பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப காற்றுடைய டென்சிட்டி ஆனது குறையுது. ஏன்னா டென்சிட்டினா என்னது? அந்த காற்றுடைய துகள்கள் டைட்டா பேக் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுதான் டென்சிட்டி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்க ஒரு காற்று மூலக்கூறுக்கும் இன்னொரு காற்று மூலக்கூறுக்கும் நடுவுல நீராவி பிரசன்ட் ஆயிருக்கனால அந்த காற்று மூலக்கூறுகளுக்கு இடையான இடைவெளி அதிகமாகிறது. அதனால் காற்றின் அடர்த்தியானது குறையுது. ஆனாலும் இங்க எப்படி அடர்த்தி குறைந்தாலும் எப்படி ஒளியானது வேகமாக பரவுதுன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். என்னது? காற்று மூலக்கூறுகளை விட நீர் மூலக்கூறுகள்ல ஒளியின் வேகம் என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும் அப்படின்னு. ஆனா இந்த இடத்துல நிறைய வாட்டர் பார்ட்டிகல்ஸ் வந்து திரவ நிலை வாயு நிலையில பிரசன்ட் ஆயிருக்கறனால இந்த நீர் மூலக்கூறுகள்னால ஒளியானது காற்றை விட வேகமாக பரவுகிறது. அதனாலதான் ஈரப்பதம் அதிகரிக்கும் பொழுது ஒளியின் வேகமும் அதிகரிக்கிறது. இதற்கான காரணம் காற்றின் அடர்த்தியானது குறையும். காற்றின் அடர்த்தி குறையுதுன்னா அதுல இருக்கக்கூடிய நீராவியின் அளவு அதிகமாக இருக்கும். அப்ப நீராவியுடைய அளவு அதிகமாக இருக்குன்னா அந்த காற்றை விட நீராவியில அதிக வேகத்துல ஒளி பரவுங்கிறது நம்ம முன்னாடியே படிச்சோம். அந்த கான்செப்ட் படிதான் இங்க இதாகுது. ஓகேங்களா? வெப்பத்தையும் நீங்க இங்க இன்க்ளூட் பண்ணலாம். வெப்பம் எங்க அதிகமா இருக்கோ அங்கதான் நீராவியுடைய அளவும் அதிகமாக இருக்கும். நீர் ஆவியாகிறது அதிகமா நடக்கும். அப்ப நீர் ஆவியாகிறது அதிகமா நடந்துச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய காற்றுல ஈரப்பதமானது அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? சோ எல்லாத்தையுமே நீங்க இன்கார்ப்பரேட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொருள் அதிர்வரும் பொழுது அதற்கு அருகில் இருக்கக்கூடிய துகள்களும் நடுநிலை புள்ளியிலிருந்து இடப்பெயர்ச்சி அடைகின்றன. பின்னர் அது அருகில் உள்ள மற்றொரு துகளின் மீது விசையை செலுத்துகிறது. ஒளி ஒருவரின் செவிப்பறையை அடையும் வரை இந்த நிகழ்வானது தொடர்கிறது அப்படின்றாங்க. அதாவது இப்ப என்ன அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ஒளி உண்டாகுதுன்னா அந்த ஒளி இங்க இருக்கக்கூடிய துகள்களுக்கு போகும். அப்ப இது அதிர்வுறும். இந்த அதிர்வுறனால பக்கத்துல இருக்கக்கூடிய துகள் அதிர்வுறும். அப்படியே இப்படி பக்கத்துல சுற்றுப்புறத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு துகள்களும் அதிர்வுறுவதால் கடைசியாக அந்த அதிர்வானது உங்களுடைய செவிப்பறையை வந்து அடையும். அப்ப அந்த செவிப்பறையிலயும் அதே அதிர்வுறு நடக்கும். அதனாலதான் உங்களால அந்த ஒளியை உணர முடியும். அது வரைக்கும் இந்த ப்ராசஸ் ஆனது தொடர்ந்து நடக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ இப்போ இத புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இது என்னன்னா, இங்க ஒரு இசைக்கவை வந்து கொடுத்திருக்காங்க. இந்த இசைக்கவை கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட் இங்க படிக்கும்பொழுது உங்களுக்கு புரியுறது ரொம்ப கஷ்டம். ஆனா இசைக்கவைய பாருங்க. இந்த இடத்துல இருக்குல்ல. இப்ப நான் ரெட் கலர்ல டிரா பண்றேன் பாருங்க. இதுதான் வந்து அந்த இசைக்கவை. இந்த இசைக்கவைய வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சுண்டி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது அதிர்வுறும். சோ இப்ப அதிர்வுறும் பொழுது, இங்க அதிர்வுறது கூட உங்களுக்கு இந்த ஷேக் மாரி குடுத்திருக்காங்க பாருங்க இந்த இடத்துல. இந்த ஷேக் ஆகுதுல இப்படி முன்னாடி பின்னாடி அதிர்வுறும். இப்படி இழுத்து விட்டீங்க அப்படின்னா, இப்ப நான் ஒரு குச்சியே வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குச்சிய நான் என்ன பண்றேன்னா, இப்படி பின்னாடி இழுத்து விட்டுட்டேன் அப்படின்னா, இது என்ன ஆகும்? இப்படி முன்னாடி பின்னாடி இந்த குச்சி ஆடுமா? சோ அப்படி ஆடும் பொழுது அதே மாரிதான் இந்த இசைக்கவைய என்ன பண்றாங்கன்னா, இழுத்து விட்டாங்க அப்படின்னா இது அதிர்வுறும். அப்படி அதிர்வுறும் பொழுது ஒரு ஹம்மிங் சவுண்ட் உங்களுக்கு கேட்கும். அந்த சவுண்ட் எப்படி கேட்குது அப்படின்னா, இந்த இடத்துல நடக்கக்கூடிய காற்றில் நடக்கக்கூடிய இறுக்கத்தின் காரணமாகவும், தளர்ச்சியின் காரணமாகவும் தான் நம்மளை வந்தடைகிறது. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் இந்த குச்சிய நான் ஒரு குச்சிய வச்சு மட்டும் சொல்றேன். அத அப்படியே நீங்க கவிப்பயத்துக்கு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப நான் ஒரு குச்சிய இழுத்து விடுறேன் அப்படின்னா, இந்த குச்சி என்ன பண்ணும்? இப்படி போகும். அதுக்கப்புறம் இப்படி வரும். இப்படி போகும். இப்படி வருமா? சோ இப்படி ஃபர்ஸ்ட் இப்படி போகுதுல்ல. இப்படி போகும் பொழுது இங்க இருக்கக்கூடிய காற்று மூலக்கூறுகள் எல்லாத்தையுமே அழுத்தும்போது இங்க இருக்கக்கூடிய காற்று அதாவது இது இப்படி போகும் பொழுது இப்படி டிராவல் ஆகும்போது இந்த ஸ்பேஸ் குறையுதுல்ல. அப்போ இந்த இடத்துல இருந்த காற்று மூலக்கூறுகள் எல்லாம் பக்கத்துல இருக்கக்கூடிய காற்று மூலக்கூறுகள் மேல மோதும். அப்படிங்கும் பொழுது இந்த காற்று மூலக்கூறுகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இடைவெளியானது குறையும். அப்படித்தான் இந்த இடத்துலயும் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? சோ அப்ப இந்த கவிப்புயத்தை நான் இழுத்து விடும் பொழுது இந்த கவிப்புயம் இப்படி முன்னோக்கி நகரும் பொழுது இங்க இருக்கக்கூடிய காற்றுல அது உயர் அழுத்தத்தை செலுத்தும். அப்படி அழுத்தத்தை செலுத்தும் பொழுது இந்த இடத்துல இந்த துகள்கள் எல்லாம் நெருக்கமடையும், இறுக்கமாகும். அதத்தான் பகுதி இறுக்கங்கள் அப்படின்னு இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. சி அப்படின்னு. ஓகேங்களா? அடுத்தது இதுவே
இது இப்படி டிராவல் ஆயிடும். இது அப்படியே இருந்துகிட்டே எல்லாம் இருக்காது. இந்த இது அப்படியே போயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இடத்துல கேப் ஃபில் ஆகும்ல. சோ இப்ப மறுபடியும் என்ன ஆகும்னா, இந்த கவிப்புயமானது பின்னாடி இசைக்கவியானது இப்படி பின்னாடி போகும்போது ஒரு கேப் வந்து உருவாகும். அப்ப இந்த ஸ்பேஸ் ஆனது உருவாகும். ஓகேங்களா? இங்க உருவானுச்சுல, அது போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இது பின்னாடி போகும்போது இங்க இருக்கக்கூடிய காற்றுகளுக்கு நடுவுல வந்து காற்று மூலக்கூறுகளுக்கு நடுவுல இடைவெளி அதிகரிக்கும். அடுத்தது மறுபடியும் இது முன்னாடி அதிர்வுறும் பொழுது மறுபடியும் நெருக்கமாகும். அடுத்து பின்னாடி போகும்போது தளர்வுறும். சோ இப்படித்தான் இந்த அலைகளானது பரவும். ஓகேங்களா? இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இங்க இதுவெல்லாம் கொடுத்திருக்காங்க. இதுவே நீங்க இன்னும் விஷுவலா பார்க்கணும் அப்படின்னா, இப்ப யூடியூப்லயே வந்துட்டு இந்த ஒளி பரவக்கூடிய அந்த நெட்டலைகளை பத்தி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வந்துட்டு அதுல போட்டிருப்பாங்க. அதாவது இங்க இருக்கக்கூடிய மூலக்கூறு பக்கத்துல இருக்கக்கூடிய மூலக்கூறு மோதுது, அது பக்கத்துல மோதுது. சோ அப்படி மோதும் போது இப்ப இங்க 2 மூலக்கூறுகள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது போய் இங்க மோதும் பொழுது இந்த துகளும் இந்த துகளுக்கும் நடுவுல நெருக்கம் உண்டாகும். ஓகேங்களா? இப்ப அடுத்து என்ன ஆகும்? இந்த துகள் மறுபடியும் பின்னாடி இதோட பொசிஷனுக்கு வந்துருமா? ஆனா இந்த செகண்ட் துகள் வந்து என்ன பண்ணும்? 3வதா இருக்கக்கூடிய துகள் மேல மோதும். அப்ப இந்த இடத்துல கேப் அதிகமாகுமா? சோ அந்த மாதிரிதான். ஓகேங்களா? புரியுதா? சோ அப்ப ஒரு துகளானது மறுபடியும் சொல்றேன் பாத்துக்கோங்க. இப்படி நிறைய துகள்கள் பக்கத்துல பக்கத்துல இருக்கு அப்படின்னா, இப்போ அதிர்வுறுது அப்படின்னா, இப்போ இந்த கவை வந்து அதிர்வும் பொழுது இந்த கவையோடைய அதிர்வுனால இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய துகள் அதிர்வுறுமா? அப்படிங்கும் பொழுது இது இப்படி முன்னாடி போகும் பொழுது இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகுது. ரீச் ஆகும் பொழுது இந்த துகளை வந்து அதிர்வுற செய்யும். ஏன்னா இது போய் இது மேல இடிக்கும் பொழுது இது அதிர்வுற செய்யுது. அப்ப இந்த 2 துகள்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இடைவெளி குறைவாக இருக்கும். இந்த மாதிரி. ஓகேங்களா? இப்ப என்ன ஆகும்? இந்த 2வது துகள் அதிர்வுறதுனால அது என்ன ஆகும்? அது இன்னும் முன்னாடி நோக்கி போகுமா? அது இப்படி போகும் பொழுது அதே மாதிரி இந்த முதல் துகள் போய் மோதிட்டு மறுபடியும் அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துருது. சோ அப்ப இந்த துகள் இங்க வந்துருது. ஆனா 2வது துகள் 3வது துகளை மோதுறதுக்கு போயிடுது. அப்ப நடுவுல கேப் வந்து அதிகமாகும். இந்த ப்ராசஸ் அடுத்தடுத்து போகும் பொழுது இந்த மாதிரி இறுக்கங்களும் தளர்வுகளும் உண்டாகும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இறுக்கங்களும் தளர்வுகளும் இந்த இறுக்கங்களும் அழுத்தங்களும் உண்டாகிறதுனால தான் ஒளி அலைகளானது உருவாகுது. சோ இப்படித்தான் ஒளியானது இப்படி டிராவல் ஆகும். ஓகேங்களா? இந்த இதுல இருந்து இங்க போகும். அடுத்து இந்த பார்ட்டிகள்ல இருந்து அடுத்த பார்ட்டிகல், அடுத்த பார்ட்டிகள்ல இருந்து அடுத்த பார்ட்டிகல் அப்படி டிராவல் ஆகும். அதைத்தான் இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? முன்னோக்கி நகரும் பொழுது அதற்கு முன்னர் உள்ள காற்றை அழுத்தி உயர் அழுத்த பகுதியை உருவாக்குகிறது. சோ இது முன்னாடி நோக்கி போகும் பொழுது, அதாவது இந்த இசை கவியானது முன்னாடி இப்படி போகும் பொழுது இங்க இருக்கக்கூடிய காற்றுகளை அழுத்துது. அதனால இதுக்கு நடுவுல நெருக்கங்கள் உண்டாகுது. மறுபடியும் பின்னாடி நோக்கி போகும் பொழுது இங்க இருக்கக்கூடிய காற்றுகள்ல தளர்வுகள் உண்டாகுது. அதே மாதிரி இந்த ப்ராசஸ் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது ஒளி அலைகள். இதுல அடுத்து நம்மளுக்கு என்ன குடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. ஒரு அலை பரவும் பொழுது ஒரு துகள் தான் மூவ் ஆகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, துகள் மூவ் ஆகாது. அதாவது நம்ம முன்னாடி சொன்னோம்ல, இப்ப பல துகள்கள் இப்படி வரிசையா இருக்கு அப்படின்னா, இந்த துகள் அப்படியே இப்படி போய் இங்க இருந்து இங்க வந்து, இங்க வந்து, இங்க வந்து, இங்க வந்து போயிட்டே இருக்குமா அப்படின்னா கிடையாது. இந்த துகள் இங்கேயே தான் இருக்கும். இது அதிர்வு இருந்துட்டு மறுபடியும் அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துரும். அப்ப அடுத்தது இப்படி. சோ இதனாலதான் அந்த அலை வடிவமானது தோன்றுகிறது. இடம்பெயர்கிறது. ஒரு துகள் இங்க இருந்து இந்த பிளேஸ்க்கு போறது கிடையாது. இது உங்களுக்கு ஈஸியா புரியணுங்கிறதுக்காக இங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்திருக்காங்க. இது என்னன்னா, தண்ணியில வந்து ஒரு கல்ல தூக்கி போட்டீங்க அப்படின்னா அது அப்படியே வட்ட வட்டமா அப்படியே அப்படியே விரிவா போயிட்டே இருக்கும். சோ அப்ப இதுதான் வந்து ஒரு பரப்பு அப்படின்னா இந்த இடத்துல கல்லு போடுறீங்கன்னா இப்படி சர்க்கிள் சர்க்கிளா போயிட்டே இருக்கும். இது இப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு இப்படி போறது தெரியும். ஓகேங்களா? அப்ப இங்க இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறு அப்படியே இப்படி டிராவல் ஆகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி டிராவல் ஆகாது. ஓகேங்களா? ஜஸ்ட் அந்த வேவ் மட்டும்தான் பக்கத்துல பக்கத்துல அந்த அதிர்வு மட்டும் தான் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கல்லு தூக்கி போடும்போது ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோம்ல, அந்த ஃபோர்ஸ் நீர் மூலக்கூறுகள்னால பக்கத்துல இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் கடத்தப்படுமே தவிர ஒரு துகள் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போகாது. ஓகேங்களா? இது இன்னும் நீங்க கிளியரா பார்க்கணும், விஷுவலாவே பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணீங்கன்னா, ஒரு தலையவோ இல்ல ஒரு மரத்தூள்களையோ என்ன பண்ணுங்கன்னா எடுத்து தண்ணி மேல கொட்டிடுங்க. கொட்டிட்டு அதுக்கப்புறமா ஒரு கல்ல தூக்கி போட்டீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல ஃபுல்லா வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மரத்துகள்கள் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கல்ல தூக்கி இங்க போடுறீங்க. இந்த இடத்துல போட்டீங்க அப்படின்னா, இங்க இருந்து அலைகள் உண்டாகும். அந்த அலைகள் இப்படி போகும். ஆனா இந்த துகள்கள் இருக்கும் பொழுது, இந்த துகள்கள் மேலேயும் கீழேயும் போற மாரி உங்களுக்கு தெரியும். சோ இதற்கான காரணம் அங்க இருக்கக்கூடிய அந்த ஆற்றலானது அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய துகள்களை அதிர்வுற மட்டும் தான் செய்யுது. அந்த அதிர்வுறுவதனால அது வந்து ஒரு அலை வடிவத்துல உண்டாகுது. இது மேலேயும் கீழேயும் அந்த துகள்கள் அதிர்வுறுவதனால
ஒரு அலை வடிவமானது உண்டாகிறது. அப்படித்தான் அந்த அலையானது உண்டாகிறதே தவிர இங்க இருக்கக்கூடிய துகள்கள் இப்படி போறதுனால அந்த அலை வடிவமானது உண்டாகும். இதே மாதிரிதான் ஒளியிலையும் நடக்கும். ஓகேங்களா? ஒளியும் அலை வடிவத்துல இதே மாதிரிதான் பயணிக்கும். அப்ப ஒளி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு வகையான ஆற்றல். இது காற்று அல்லது வேறு ஊடகத்தின் வழியாக இயந்திர அலை வடிவத்தில் பரவுகிறது. சோ இது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஒளி ஆற்றலானது என்ன பண்ணும், ஏதாவது ஒரு மீடியம்ல அலை வடிவத்துல, அது எந்த அலை வடிவத்துலனா இயந்திர அலை வடிவம். அது என்னமோ இயந்திர அலை வடிவம்னா அலை 2 வகையா இருக்கும். குறுக்கலை, நெட்டலைன்னு. அந்த 2யும் சேர்த்ததுதான் இயந்திர அலை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது குறுக்கலையாவும் போலாம், இல்லைன்னா நெட்டலையாவும் போலாம். 2ல எந்த ஃபார்மா வேணாலும் போகும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரிதான் பரவும் அப்படின்றாங்க. அப்போ ஒரு ஊடகத்தின் துகள் அதன் நடுநிலை புள்ளியிலிருந்து தொடர்ச்சியாக சீராக அதிர்வுறுவதனால் அந்த ஊடகத்தில் பரவக்கூடிய இயக்கமே இயந்திர அலை எனப்படும். அதாவது நான் ஒரு டேபிள தட்டுறேன் அப்படின்னா அந்த டேபிள்ல நான் உண்டாக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் ஆனது, அதாவது இப்படி இருக்கு, ஒரு டேபிள் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல தட்டுறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் ஆனது அந்த டேபிள்ல இருக்கக்கூடிய பல துகள்களால் ஆனது தானே. சோ அப்ப ஒவ்வொரு துகளையும் அந்த ஆற்றலானது அதிர்வுற செய்யும். இந்த துகள் அதிர்வுறனால பக்கத்து துகள் அதிர்வுறும். அதே மாதிரி பக்கத்துல அப்படியே தான் போகுமே தவிர ஒரு நடுநிலை புள்ளியில இருக்கக்கூடிய ஒரு துகள் மேலே கீழே அதிர்வுறும். அதனால பக்கத்து துகள் அதிர்வுற ஆரம்பிக்கும். இந்த மாதிரிதான் போகுமே தவிர இந்த துகள் இன்னொரு இடத்துக்கு போகாது. ஓகேங்களா? சோ அப்ப சீராக இந்த மாதிரி துகள்கள் அதிர்வுறுவதனால்தான் ஒரு ஊடகத்துல அலை போன்ற வடிவமானது உருவாகும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஒரு நீர் மூலக்கூறு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் எல்லாம் பண்ணாது. அது முன்னாடி பின்னாடியும் நகரும். அதனால இன்னொரு துகள் அதிர்வுற ஆரம்பிக்கும். அப்படி அதிர்வுறதுனாலதான் அந்த அலையானது உண்டாகுது. ஓகேங்களா? சோ அதைத்தான் கொடுத்திருக்காங்க இங்க. ஓகேங்களா? சோ அடுத்தது துகள்களின் இந்த தொடர்ச்சியான அதிர்வு பிற துகள்களுக்கு பரவுது. சோ அதாவது ஆற்றல் ஒரு துகள்ல இருந்து மற்றொரு துகளுக்கு அலை வடிவத்துல கடத்தப்படுது. அப்போ ஒளி ஆற்றலானது ஒரு துகள்ல இருந்து இன்னொரு துகளுக்கு அலை வடிவத்துல கடத்தப்படுகிறது. அப்ப அலையுடைய பண்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலை இயக்கத்துல ஆற்றல் மட்டும்தான் கடத்தப்படும், துகள்கள் இடம்பெயர்வதில்லை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இப்ப பார்த்தோம். இவ்வளவு நேரம் நம்ம பேசுனது என்னதான், ஒரு துகள் இன்னொரு இடத்துக்கு போறதுனால அலையானது உண்டாகல. அந்த துகள் அதே இடத்துல மேலே கீழே தான் அதிர்வுந்துட்டு இருக்கும். அப்படி அதிர்வுறும் போது அது பக்கத்து துகளை அதிர்வுற வைக்குது. அது பக்கத்துல அப்படியே போயிட்டே இருக்கிறதுனால அந்த அலை வடிவமானது தோன்றுகிறது. சோ அப்ப அந்த அலை இயக்கத்துல அந்த ஆற்றல் மட்டும்தான், ஒரு துகள்ல இருந்து இன்னொரு துகளுக்கு ஆற்றல் மட்டும்தான் கடத்தப்படுகிறதே தவிர அந்த துகளானது இடம்பெயரல. அடுத்தது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த அலை இயக்கத்தின் திசை வேகம் அதிர்வுறும் துகளின் திசை வேகத்திலிருந்து வேறுபட்டது அப்படின்றாங்க. அதாவது இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அதிர்வுறதுனாலதான் இந்த அலைவானது தோன்றுகிறது அப்படின்றோம். அப்ப இந்த பார்ட்டிகல்ஸ் அதிர்வுறக்கூடிய வேகமும் இந்த அலையுடைய வேகமும் ஒன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அலைங்கிறது இப்படி டிராவல் ஆகுது, அதாவது இந்த டைரக்ஷன்ல டிராவல் ஆகுது. ஆனா துகள்கள் அதிர்வுறுங்கிறது இப்படி மேலே கீழே வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்படியும் ஆகும், ஒரு சில நேரங்கள்ல இப்படியும் ஆகும். சோ இந்த இதுலயும் டிராவல் ஆகும். அததான் நெட்டலைகள்னு சொல்லுவாங்க. வாட் எவர் இட் இஸ். ஆனா இந்த துகள்கள் அதிர்வுற வேகத்திலேயேதான் இந்த அலையும் பரவுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அது மாற்றம் அடையும். அடுத்தது இயந்திர அலை பரவுவதற்கு ஊடகமானது நிலைமம், மீட்சித்தன்மை, ஒரே விதமான அடர்த்தி மற்றும் துகள்களுக்கு இடையே குறைந்த அளவு உராய்வு ஆகியவற்றை பெற்றிருக்க வேண்டும். அப்பதான் இந்த அலை வடிவமானது பரவும். ஓகேங்களா? அடுத்தது உங்களுக்கு தெரியுமா பகுதி. இது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். விண்வெளியில வீரர்கள் எப்படி ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு கொள்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விண்வெளியில என்ன கிடையாது, வாயுக்கள் கிடையாது அப்படின்ட்டோம். அதாவது வளிமண்டலம் கிடையாது. அப்படிங்கும் பொழுது காற்றானது கிடையாது. அப்ப காற்று இல்ல அப்படின்னா நான் பேசுறேன் விண்வெளியில போயிட்டு, நான் இங்க நிக்கிறேன், எனக்கு பக்கத்துல இன்னொரு பர்சன் இங்க நிக்கிறாரு, நான் இங்கதான் வெற்றிடம், விண்வெளிங்கிறது வெற்றிடம். அப்ப நான் பேசுறது இவரு கேட்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு உபகரணமும் இல்லாமல் நான் பேசுவது அவருக்கு கேட்காது. ஏன்னா என் கிட்ட இருந்து உருவாகக்கூடிய ஒளியானது இந்த ஒளி மூலத்திலிருந்து இங்க சென்றடைவதற்கு நடுவுல ஊடகம் இல்லை. ஆனா விண்வெளி வீரர்கள் எப்படி ஒருவருக்கு ஒருவர் பேசுறது கேக்குது அப்படின்னா, விண்வெளி வீரர்கள் ஒரு பிரத்யேகமான ஒரு ஆடையை அணிந்திருப்பார்கள். அந்த ஆடையோட ஒரு ஹெல்மெட்டையும் சேர்த்து அணிந்திருப்பாங்கல்ல. அந்த ஹெல்மெட்ல என்ன அப்படின்னா ஒரு வகையான கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கும். இதுல இந்த பர்சன் பேசக்கூடிய அந்த ஒளி ஆற்றலானது அலைகளாக, ரேடியோ அலைகளாக மாற்றப்படும். ஒளி அலைகளானது
ரேடியோ அலைகளாக மாற்றப்பட்டு அந்த ரேடியோ அலைகள் இந்த பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சனுடைய ஹெல்மெட்டுக்கு போகும். அப்ப இங்க என்ன ஆகும் அப்படின்னா அதே ரேடியோ அலைகளை ஒலி அலைகளா மாற்றக்கூடிய கருவியும் பொருத்தப்பட்டிருக்கும். அதன் மூலமாகத்தான் ஒருவர் பேசுவது மற்றொருவருக்கு விண்வெளியில கேட்கும். ஓகேங்களா? மத்தபடி நார்மலா இந்த ஹெல்மெட் இல்ல அப்படின்னா நாம் பேசுறது இன்னொருத்தனுக்கு விண்வெளியில கேட்காது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இயந்திர அலைகள்னா பார்த்தோம். அப்ப இயந்திர அலைகளை இரண்டா பிரிக்கிறாங்க. ஒண்ணு குறுக்கலைகள், இன்னொன்னு நெட்டலைகள். அப்ப குறுக்கலைகள் அப்படின்னா என்னன்னா குறுக்கலைகளில் துகள்கள் அதிர்வுறும் திசையானது அலை பரவும் திசைக்கு செங்குத்தாக இருக்கும். அதாவது அலைகள் இப்படி போகுது அப்படின்னா அலைகள் இந்த டைரக்ஷன்ல போகுது அப்படின்னு அர்த்தம். அப்ப அலைகள் எப்படி உருவாகுது? துகள்கள் அதிர்வுறுவதனால் உருவாகுது அப்படின்றோம். அப்போ இப்படி நிறைய துகள்கள் இருக்கும் பொழுது இந்த துகள் இப்படி மேல போகுது, மேலே கீழே அதிர்வுறதுனால ஒரு அலை உருவாகுது அப்படின்னா துகளானது இப்படி மேலே கீழே தான் போகுது. இங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்படி ஒரு நேர்கோட்டுல இந்த துகள் இப்படி மேல போகுது, அடுத்து கீழே வருதா? அப்ப துகள் இந்த டைரக்ஷன்ல டிராவல் பண்ணுது, ஆனா அலை இந்த டைரக்ஷன்ல டிராவல் பண்ணுது. அப்ப இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த துகள் அதிர்வுறும் திசைக்கும் இந்த அலை பரவக்கூடிய திசைக்கும் நடுவுல இருக்கக்கூடிய கோணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கோணம் 90 டிகிரி. அப்ப செங்குத்தா இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி பரவுனுச்சு அப்படின்னா அதைத்தான் குறுக்கலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குறுக்கலைகள் எங்கெல்லாம் உருவாகும் அப்படின்னா திட மற்றும் திரவங்கள்ல மட்டும்தான் குறுக்கலைகளானது உருவாகும். ஓகேங்களா? அடுத்தது நெட்டலைகள் அப்படின்னா என்னன்னா துகள் பரவக்கூடிய, அதாவது துகள் அதிர்வுறக்கூடிய திசையிலேயே துகளும் இதே திசையில அதிர்வுறும், ஆற்றலும் அதாவது அலையும் இதே திசையில பரவுது அப்படின்னா அதைத்தான் வந்து நெட்டலைகள்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த துகள் போய் முன்னாடி இருக்கக்கூடிய துகள்ல மோதும், அப்ப இந்த இடத்துல நெருக்கமானது உண்டாகும். அடுத்து இந்த துகள் இன்னொரு துகளோட போய் மோதும் பொழுது இந்த இடத்துல இந்த துகளுக்கும் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய துகளுக்கும் இன்னொரு துகளுக்கும் நடுவுல கேப் அதிகமாகும். நம்ம முன்னாடி இங்க கவையில பார்த்தோம்ல, அதே கான்செப்ட் தான். சோ அப்ப இந்த நெருக்கம் தளர்வுகளானது உருவாகும். இந்த மாதிரி துகள் டிராவல் பண்ணக்கூடிய அதே டைரக்ஷன்ல இந்த அலையும் பரவுச்சு அப்படின்னா அதைத்தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா நெட்டலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? புரியுதா? சோ இவ்வளவுதான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பூகம்பம் நடக்கும் பொழுது எர்த்குவேக் வரும் பொழுது நெட்டலைகள் உருவாகுது அப்படிங்கிறாங்க. ஆனா ரெண்டுமே உருவாகும். அதாவது பிரைமரி வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பி வேவ் எஸ் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்துட்டு இந்த பி வேவ் அப்படிங்கிறது வந்து நெட்டலைகளா இருக்கும், இந்த எஸ் வேவ்ங்கிறது குறுக்கலைகளா இருக்கும். திடப்பொருட்கள்ல மட்டும்தான் இந்த அதிர்வுகளானது கடத்தப்படும். அதுதான் வந்து குறுக்கலைகள் மூலியமா உண்டாகும். ஆனா இந்த இடத்துல எர்த்குவேக் மூலியமா வந்துட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எர்த்குவேக் எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னா நெட்டலைகள் மூலமாக நடக்கும். ஏன்னா எர்த்குவேக்ங்கிறது எதனால நடக்குது? 2 நிலப்பரப்புகள் போய் ஒண்ணு 2 நிலப்பரப்புகள் விலகுறதுனால, ஒட்டிக்கிட்டு இருக்கிறது விலகுறதுனால எர்த்குவேக் நடக்கலாம், இல்ல மோதுறதுனால நடக்கலாம். அப்ப இது போய் மோதும் பொழுது இது இந்த துகள் மேல போய் மோதுது அப்படின்னா இந்த அதிர்வானது இப்படிதான் கடத்தப்படுது. இந்த துகள் இப்படித்தான் மோதுது, அப்ப இந்த பக்கத்துல இருக்க துகள் அப்படியே இப்படிதான் கடத்தப்படும். அப்ப துகள் அதிர்வுறக்கூடிய டைரக்ஷனும் இதேதான் இருக்கும். அதே மாதிரி அலையும் இதே டைரக்ஷன்ல தான் போகும். அதனால இது நெட்டலைகள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆனா இதுல ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் குறுக்கலைகளும் அதே டைம்ல நடக்கும். அதுதான் செகண்டரி வேவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம வந்து எர்த்குவேக் பத்தி படிக்கும் பொழுது படிப்போம். ஓகேங்களா? சோ இதுதான் இங்க இந்த பகுதியில கொடுத்திருப்பாங்க. இந்த அதிர்வுகளை நம்ம படிக்கிறது தான் வந்து நில அதிர்வியல் அப்படின்னு சொல்லுவாங்க, சிஸ்மாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நில அதிர்வுகளின் அலைகளின் ஆய்வை பற்றிய படிப்பு தான், ஒரு அறிவியலின் ஒரு பிரிவு தான் நில அதிர்வியல் அப்படிங்கிறது. அடுத்தது ஒளியுடைய பண்புகள் என்ன அப்படின்னா, நம்ம கேட்கும் பொழுது அனைத்து ஒலிகளும் ஒரே வகையை சார்ந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. டிஃப்ரெண்டா கேட்கிறோம். இப்ப பறவை கத்துறது ஒரு மாதிரி கேக்குது, அடுத்தது இப்ப நான் பேசுறது ஒரு மாதிரி கேட்கும், அடுத்தது ஒரு இசைக்கருவி இசைக்கிறீங்கன்னா அந்த ஒலி ஒரு மாதிரி கேட்கும். ஓகேங்களா? அப்போ ஒளியுடைய பண்பை குறித்து தான் 2 ஒலிகளுக்கு ஒலிகளை வந்து வேறுபடுத்தி நம்ம பார்க்க முடியும். அந்த ஒளியுடைய பண்புகள் என்னன்னா உரப்பு, அடுத்தது சுருதி, அடுத்தது தரம் அப்படிங்கிறது. இதுல உரப்பு அப்படின்னா என்ன அப்படிங்கறத இங்க கொடுத்திருப்பாங்க. மெல்லிய ஒளியை உரத்த ஒளியிலிருந்து வேறுபடுத்துவதற்கு உதவக்கூடிய ஒரு ஒளியுடைய சிறப்பான பண்பு தான் என்னன்னா உரப்பு அப்படிங்கிறது. இது மெல்லிய ஒளி, இது நல்ல உரத்த ஒளி அப்படின்னு நம்மளுக்கு எப்படி டிஃபரன்ஷியேட் ஆகுது அப்படின்னா இந்த உரப்பு அப்படிங்கிற ஒளியுடைய பண்பை கொண்டுதான் நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ணப்படுது. ஓகேங்களா? ஒளியின் உரப்பு அப்படிங்கிறது எதை பொறுத்து அமையும் அப்படின்னா வீச்சை பொறுத்து அமையும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உரப்புங்கிறது ஒளியுடைய வீச்சை பொறுத்து அமையும். அது என்ன மேம் வீச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒளி எந்த வடிவத்துல பரவும்? அலை வடிவத்துல பரவுமா? சோ இப்படி பரவுமா? அதாவது ஒளியானது இப்படி அலை வடிவத்துல பரவுதுல,
சோ இந்த அலை வடிவத்துல பரவும் பொழுது அது இருந்த பொசிஷன்ல இருந்து மேல போகுமா, மேல போய் கீழே வருதா, சோ அப்படித்தானே துகள்கள் அதிர்வுறதுனாலதானே ஒளி உண்டாகுது. சோ அப்படி துகள்களானது இப்படி மேலையும் கீழையும் போகும் பொழுது அதோடைய நடுநிலை புள்ளியிலிருந்து மேல எவ்வளவு தூரம் அதால போக முடியுமோ அந்த டிஸ்டன்ஸ் தான் வீச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த டிஸ்டன்ஸ் இப்ப ப்ளூ கலர்ல டிரா பண்ற பாருங்க, இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா வீச்சு. ஓகேங்களா? அப்ப கீழேயும் அதே மாதிரி இருக்கும், மேலேயும் இருக்கும். சோ இதைத்தான் வீச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த வீச்சு அப்படிங்கறத ஏங்கிற லெட்டரை யூஸ் பண்ணி சொல்றாங்க. அப்ப அலை வீச்சு அப்படிங்கிறது என்னன்னா, அதிர்வுறும் துகள் ஒன்று மையப்புள்ளியிலிருந்து அது அடையக்கூடிய அதிகபட்ச இடப்பெயர்ச்சி எந்த அளவுக்கு மேல போக முடியுமோ அந்த அதிகபட்ச இடப்பெயர்ச்சியை தான் வீச்சுன்னு சொல்லுவாங்க. இதோடைய அலகு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மீட்டர். ஓகேங்களா? சோ இந்த வீச்சை பொறுத்துத்தான் இந்த உரப்பானது அமையும். ஒரு அலையின் வீச்சு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒளி சப்தமாக கேட்கும். அதுவே அலையின் வீச்சு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா ஒளி மெல்லியதாக கேட்கும். அதாவது இப்ப 2 வேவ்ஸ் நான் வந்து டிரா பண்றேன் உங்களுக்கு. இப்ப இப்படி இருக்கு அப்படின்னா இது ஒண்ணு. அடுத்தது இன்னொரு வேவ் வந்து டிரா பண்றேன் இப்படி. சோ இதுல வீச்சு அப்படிங்கிறது அதிகம், இதுல வீச்சுங்கிறது என்னது அதிகம். ஆனா இந்த இதுல வீச்சுங்கிறது குறைவு. சோ வீச்சு குறைவா இருந்துச்சு அப்படின்னா அது மெல்லிய ஒளியாக இருக்கும். இதுவே வீச்சு அதிகமா இருந்துச்சுன்னா உரக்க கேட்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? சோ இதைத்தான் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு மத்தளத்தை மெதுவா தட்டும் பொழுது இந்த மாதிரி இருக்கும். அதுவே அதே மத்தளத்தை நம்ம வேகமா தட்டுறோம் அப்படின்னா அது நல்லா இப்படி பெருசா போயிட்டு வரும், அந்த பிச்சு மேல போயிட்டு வரும். ஓகேங்களா? சோ இதுதான். சோ இந்த உரப்பு மெல்லிய ஒளி அண்ட் உரத்த ஒளி அப்படிங்கிறது எதை பொறுத்து அளவிடப்படுகிறது, எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணப்படுதுன்னா இது வீச்சை பொறுத்து, ஒளி அலையின் வீச்சை பொறுத்து தான் டிஃபரன்ஷியேட் பண்ணப்படுது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். வலுவாக அடிக்கும் பொழுது உரத்த ஒளி உருவாகுதா, இந்த உரப்புடைய அழகு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெசிபல் அப்படிங்கறதுதான் இந்த உரப்புடைய அளவு. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா ஸ்ருதி. ஸ்ருதி அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ சம்டைம்ஸ் 2 ஒளியோடைய வீச்சு ஒரே மாதிரியே இருக்கும். அதாவது 2 ஒளி ஒரே அளவு வீச்சு கொண்டதாகவே இருக்கும். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வெயிட் பண்ணுங்க. இப்படி இருக்கு அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும், அதாவது வீச்சு அப்படிங்கிறது என்ன, இந்த மையப்புள்ளியில இருந்து இந்த முகட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அதே மாதிரிதான் இங்கேயும். இது வந்து ஒரு 10 இருக்குன்னா இதுவும் 10 இருக்கு அப்படின்னா 2க்குமே வீச்சு ஒரே மாதிரிதானே இருக்கு. அப்போ உரப்பு ஒரே மாதிரிதானே இருக்கும். அப்ப இது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது, இந்த ஒளி அலையும் இந்த ஒளியும் எப்படி டிஃபரன்ஷியேட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுருதி அப்படிங்கிற ஒளியுடைய பண்பை பொறுத்து தான் இதை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். அப்ப சுருதி என்பது ஒளியுடைய ஒரு சிறப்பியல்பு. இது ஒரு தளர்வான ஒளி மற்றும் கீச்சிடும் ஒளியை வேறுபடுத்தி அறிவதற்கு உதவுகிறது. இது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா ஒரு ஒளியுடைய அதிர்வெண்ணை பேஸ் பண்ணி இருக்கும். அதிர்வெண் அதிகமாக இருந்தால் ஒளியுடைய சுருதியும் அதிகமாக இருக்கும். அதுவே அதிர்வெண் குறைவாக இருந்தால் அந்த ஒரு சுருதியும் குறைவாக இருக்கும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி சுருதி அதிகமா இருக்கு அப்படின்னா அதிக சுருதி ஒரு ஒளிக்கு மென்மையை கொடுக்கும் அப்படின்றாங்க. அதிக சுருதி இருக்கு அப்படின்னா அது இன்னும் மென்மையை கொடுக்கும். நம்ம ஒரே அளவு தானே மேம், அப்ப இந்த வீச்சும் ஒரே அளவுக்கு இருக்குன்னா இப்ப இது மென்மையான ஒளினா இது மென்மையான ஒளி, உரப்புங்கிற கான்செப்டை வச்சு மட்டும் பாத்தீங்கன்னா இது மென்மையான ஒளினா இதுவும் மென்மையான ஒளி தானே. அப்ப இது எப்படி இந்த மென்மையவே வந்து எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த மென்மையிலுமே இன்னும் மென்மையாக இருக்கக்கூடியது எதை பொறுத்து அமையும் அப்படின்னா இந்த சுருதியை பொறுத்து அமையும். ஓகேங்களா? சோ இன்னும் மெல்லினமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப அதிர்வெண் அப்படிங்கிறது என்ன, நம்ம ஆல்ரெடி படிச்சோம். ஒரு துகள் ஒரு வினாடியில எவ்வளவு டைம் அதிர்வுறும் அப்படிங்கறதுதான். அப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அதிர்வு அதிகமாக இருக்கு, அதனாலதான் இப்படி மேலே கீழே போறது கொச்சன்னு இருக்கு. ஆனா இங்க இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு. அப்ப இந்த இடத்துல அதிர்வு குறைவாக இருக்கிறது. அதிர்வு அதிகமாக இருந்தால் ஸ்ருதி அதிகமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸ்ருதி அதிகமாக இருந்தால் இன்னும் அந்த மெல்லிய ஓசையானது அதிகமாக இருக்கும். மெல்லிய அந்த குரலானது அந்த ஒளியானது மென்மையாக இருக்கும். ஆனா இங்க இதோட கம்பேர் பண்ணும் பொழுது இந்த மென்மைக்கும் இது ரொம்ப மென்மையா இருக்கும். இது வந்து இன்னும் கொஞ்சம் உரத்ததாக இருக்கும். இந்த ஒளியோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் உரத்ததாக இருக்கும். அதைத்தான் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா? பொதுவா பெண்ணுடைய குரல் வந்து ஆணுடைய குரலை விட அதிக சுருதி கொண்டதா இருக்கும். அதனாலதான் ஒரு பெண்ணுடைய குரலானது ஆணுடைய குரலை விட மென்மையானதாக இருக்கும். நான் ஒரு வார்த்தை பேசுறேன் அப்படின்னா
அதே வார்த்தையை அவங்க பேசும் பொழுது அவங்களுடைய குரல் வளையிலிருந்து வரக்கூடிய ஒளி அலையும் என்னுடைய குரல் வளையிலிருந்து வர ஒளி அலையும் ஒரே மாதிரிதான் இருக்கும். ஓகேங்களா? ஒரே அளவு வீச்சு கொண்டதா தான் இருக்கும். ஆனா எப்படி ஒரு ஆணுடைய குரலை விட ஒரு பெண்ணுடைய குரல் மென்மையா இருக்கு? ஒரே வார்த்தையை தானே பேசுறாங்க. ஒரே வார்த்தையை பேசும் பொழுது ஒளியும் ஒரே மாதிரிதானே வரணும். ஆனா எப்படி மாறுபடுது அப்படின்னா, இந்த இடத்துல சுருதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்வால்வ் ஆகுது. அப்போ நான் பேசும் பொழுது என்னுடைய அந்த அதிர்வெண்ணானது அதிகமாக இருக்கும். ஒரு செகண்ட்ல என்னுடைய ஒளியினால் உண்டாகக்கூடிய அதிர்வுகளானது அதிக எண்ணிக்கையில் இருக்கும். ஆனா ஒரு ஆணுடைய குரல்ல உண்டாகக்கூடிய அதிர்வுகளானது குறைவாக இருக்கும். அதனால அவருடையது என்னுடைய கம்பேர் பண்ணும் பொழுது அவருடையது கொஞ்சம் கனத்தமானதாக ஒரு உரத்த குரலாக இருக்கும். என்னுடைய இது மென்மையானதாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஒரு பெண்ணுடைய ஒளி அலையில் ஸ்ருதி அதிகமாக இருக்கும். அதிர்வெண்ணானது அதிகமாக இருக்கும். அதனாலதான் மென்மையானதாக இருக்கு. ஓகேங்களா? இதுவே ஒரு சிங்கம் கர்ஜனிக்குது, இல்ல ஒரு மத்தளத்துடைய ஓசை, இதெல்லாமே குறைந்த ஸ்ருதி கொண்டதா இருக்கும். அதனாலதான் அது வந்து கனத்ததா உரத்ததா வந்து கேட்கும். மென்மையானதா கேட்காது. அடுத்தது தரம். இந்த தரம் அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்க சொன்னீங்க வீச்சு ஒரே மாதிரி இருந்து அதிர்வெண் மாறுபடுறதுனால இன்னும் மென்மையா இருக்கிறத நம்மளால கண்டறிய முடியுது. 2 ஒலிகளுக்கு வீச்சு ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த 2 ஒலிகளை எப்படி வேறுபடுத்த முடியும்னா ஸ்ருதியை வச்சு வேறுபடுத்தலாம் அப்படின்னீங்க. இப்போ ஸ்ருதியும் சேமா இருக்கு, வீச்சும் சேமா இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டுமே, அதாவது ஒரு ஒலியுடைய வீச்சும் சேமா இருக்கு, ஸ்ருதியும் சேமா இருக்கு அப்படிங்கும் பொழுது அப்ப அந்த 2 ஒலிகளை எப்படி வேறுபடுத்தி காண முடியும் அப்படின்னா தரம் அப்படிங்கிற பண்பை கொண்டுதான் வேறுபடுத்தி காண முடியும். தரம் என்பது ஒலியின் மற்றொரு சிறப்பியல்பு. இது ஒரே ஸ்ருதி ஒரே வீச்சு கொண்ட 2 ஒலிகளை வேறுபடுத்தி அறிய உதவுது. உதாரணமா ஒரு இசைக்குழுவுல சில இசைக்கருவிகள் உருவாக்கக்கூடிய ஒலிகள் ஒரே ஸ்ருதி மற்றும் ஒரே உரப்பாக இருக்கலாம் அப்படின்றாங்க. இப்போ வயலின்ல உண்டாக்கக்கூடிய வயலின் ஒண்ணு எடுத்துக்கோங்க. இன்னொன்னு வந்து வேற என்ன எடுத்துக்கலாம்? மத்தளம் கூட எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? மத்தளம் வேணாம். வேற ஏதாவது புல்லாங்குழல் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வயலின் இல்லைன்னா கிட்டார் ஏதோ ஒண்ணு எடுத்துக்கோங்க. 2 கருவிகள்ல ஒரே அதிர்வெண் வந்து ஒரே மாதிரியாக இருக்கிற மாதிரியும் வீச்சு ஒரே மாதிரியாக இருக்கிற மாதிரியும் 2 கருவிகளிலும் ஒலியை உண்டாக்குறீங்க. அப்போ இதுல வயலினோட ஒலி வேற மாதிரி உங்களுக்கு கேட்கும். அதே புல்லாங்குழல்ல இருந்து வரக்கூடிய ஒலி வேற மாதிரி கேட்கும். இதற்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த தரம் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி தான். ஓகேங்களா? இந்த தரம்ங்கிற ஒரு பண்பு தான். சோ அதுதான் 2 கருவிகளிலும் ஒரே ஸ்ருதி ஒரே வீச்சு கொண்ட ஒரு ஒலியை உருவாக்குறீங்க அப்படின்னா அப்ப எப்படி அது டிஃபரன்ஷியேட் ஆகி நம்ம காதுக்கு கேக்குது அப்படின்னா அந்த இடத்துல இந்த தரம்ங்கிற ஒளிப்பண்பின் மூலமாகத்தான் இது நடக்குது. அப்போ ஒவ்வொரு கருவியும் உருவாக்கும் ஒளியை அதன் தரத்தின் மூலம் நீங்கள் தெளிவாக அடையாளம் காண முடியும். அப்ப புல்லாங்குழல் அதே ஒளி அதே ஸ்ருதி அதே வீச்சு தான், ஆனா எனக்கு வேற மாதிரி கேக்குது அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னன்னா ஒவ்வொரு கருவி உருவாக்கக்கூடிய ஒளியும் அதோடைய தரத்தின் மூலமாக வேறுபடுகிறது. ஓகேங்களா? கேட்கக்கூடிய தன்மை மற்றும் வரம்பு. ஒளியின் அதிர்வெண்ணின் அடிப்படையில் ஒளியை வந்து அதிர்வெண் அடிப்படையில 3ஆக பிரிக்கிறாங்க. ஒண்ணு கேட்கக்கூடிய ஒளி, இன்னொன்னு குற்றொலி, இன்னொன்னு மீயொலி. அல்ட்ராசவுண்ட் என்ன அப்படின்றது கொடுத்திருக்காங்க. கேட்கக்கூடிய ஒளி அப்படின்னா 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ். அதிர்வெண் அப்படிங்கறதோட அலகு என்ன? ஹெர்ட்ஸ். சோ அப்ப அதிர்வெண்ணை பொறுத்து தான் இந்த 3ஆக பிரிக்கிறாங்க. அப்போ 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸா இருந்துச்சு அப்படின்னா அது சோனிக் ஒலி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சோனிக் ஒலியை நம்மளால கேட்க முடியும். அப்ப ஒரு மனிதனால் 20 ஹெர்ட்ஸ்க்கு கீழே இருந்தாலும் கேட்க முடியாது, 20,000 ஹெர்ட்ஸ்க்கு மேல இருந்தாலும் கேட்க முடியாது. ஆனா 20ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ்க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா ஒரு மனிதனால கேட்க முடியும். இதத்தான் சோனிக் சவுண்ட் இல்லைன்னா கேட்கக்கூடிய ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு மனிதனுடைய ஒளி வரம்பு அப்படின்னா இதுதான். ஓகேங்களா? அடுத்தது குற்றொலி அப்படின்னா என்னன்னா இன்ஃப்ராசோனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. குற்றொலி அல்லது இன்ஃப்ராசோனிக். அதாவது நம்மளால கேட்கக்கூடிய அளவுக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா அது குற்றொலின்னு சொல்லுவோம். 20 ஹெர்ட்ஸ்க்கு கம்மியா இருக்கு அப்படின்னா அதுதான் குற்றொலி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குற்றொலிகளை யாராலெல்லாம் கேட்க முடியும் அப்படின்னா டால்பின், நாய் இதெல்லாம் வந்துட்டு கேட்க முடியும். ஓகேங்களா? இந்த எர்த்குவேக் எல்லாம் வரும் பொழுது முன்னாடியே வந்து செகண்டரி வேவ்ஸ் ரீச் ஆகும். பிரைமரி வேவ்ஸ் வரதுக்கு முன்னாடி செகண்டரி வேவ்ஸ் ரீச் ஆகும் பொழுது உங்களால அந்த அதிர்வுகளை நாய்கள்லாம் உணர்ந்துரும். ஆனா நம்மளால உணர முடியாது. ஓகேங்களா? அதற்கான காரணம் அந்த குற்றொலியை நாய்களால் எளிதாக உணர முடியும், ஆனா நம்மளால உணர முடியாது. அதனாலதான் நாய்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் நடக்குதுன்னா முன்னாடியே தெரியறதுக்கான காரணம் அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து அதுங்களுக்கு முன்னாடியே ரீச் ஆயிடும். ஓகேங்களா? சோ அதுதான்
இவை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துறாங்க இந்த குற்றொலிகள் அப்படின்னா கண்காணிப்பு அமைப்புகள்ல பயன்படுத்துறாங்க. மனிதனுடைய இதயத்தின் அமைப்பை அறிவதற்காக பயன்படுத்தப்படுது. இது எப்படி அப்படின்னா கண்காணிப்பு அமைப்புகள் அப்படின்னா இப்போ ஒரு நிலப்பகுதியில இருந்து என்ன வகையான ஒளி வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத எப்பவுமே வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்பதான் வந்துட்டு அடுத்து என்ன டிசாஸ்டர் வருது அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியும். அதுக்கேத்த மாதிரி நம்மளால ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். இப்போ திடீர்னு புயல் வருதா அப்படின்னா புயல் வரதுக்கு முன்னாடியே நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியும். அதற்குமே வந்து இந்த ஒலிகள்லாம் வந்து பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? சோ அதுதான். அப்படி இந்த குற்றொலிகளானது கண்காணிப்பு அமைப்புகள்ல பயன்படுத்தப்படுது. அடுத்தது இதயத்துடைய அமைப்பை அறிய அப்படிங்கும் பொழுது இந்த குற்றொலிகளை பயன்படுத்தி இப்ப இதயம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக முக்கோண வடிவுல இப்படி போடுறேன். இப்போ இந்த குற்றொலிகளை இந்த இதயத்தின் வழியாக செலுத்தும் பொழுது அந்த ஒலிகள் போய் இந்த இதயத்துடைய சுவர்ல பட்டு திரும்ப எதிரொலிக்கும்ல. சோ இத வச்சு இந்த இதயம் வந்து எந்த வடிவுல இருக்கு இப்படி இருந்துச்சு அப்படின்னா இங்க இருந்து போற ஒளியுடைய நீளமானது அலைநீளமானது அதிகமா இருக்கும். ஆனா இதுவே இப்படி இருக்கு அப்படின்னா குறைவாக இருக்கும். அப்ப டக்குன்னு எதிரொலிச்சிரும். இது கொஞ்ச நேரம் கழிச்சு எதிரொலிக்கும். சோ அப்ப இந்த ஒலிகளை பயன்படுத்தி அந்த ஒலி எப்படி பிரதிபலிக்கிறது எதிரொலிக்குது அப்படிங்கறத வச்சு நம்மளுடைய உடல் உறுப்புகளுடைய அமைப்பை கண்டறிய முடியும். இந்த மாதிரி உடல் உறுப்புகளுடைய அமைப்பை கண்டறிவதனால என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை இந்த இடத்துல ஒரு கட்டி இருக்கு அப்படின்னா யூசுவலா இருக்கிறத விட இது சீக்கிரமா வந்துட்டு எதிரொலிச்சிரும். எதிரொலிக்குதுன்னா இந்த இடத்துல தடுப்பானது இருக்குது. அப்ப தடுப்பு இருக்குதுன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு மாற்றமானது ஏற்பட்டிருக்கு. அப்ப இந்த இடத்துல இந்த உறுப்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத நம்மளால எளிதாக கண்டறிய முடியும். அதற்காகத்தான் இந்த குற்றொலிகள் மீயொலிகளை பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? அடுத்தது மீயொலி அப்படின்னா நம்மளால 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் கேட்க முடியுமா? அதுக்கு மேல இருக்கக்கூடியது எல்லாமே மீயொலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இங்கிலீஷ்ல அல்ட்ரா சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப நம்மளால கேட்கக்கூடிய ஒலிய சோனிக் சவுண்டு, குற்றொலிய இன்ஃப்ராசோனிக் சவுண்டு, அடுத்தது மீயொலிய அல்ட்ரா சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அல்ட்ரா சவுண்ட் எங்கெல்லாம் பயன்படுதுன்னா இந்த சோனோகிராம்ல பயன்படுது. இந்த அல்ட்ரா சவுண்டையும் நாய்களாலையும் டால்பின்ஸாலையும் கேட்க முடியும். ஓகேங்களா? இன்னும் சொல்ல போனா வௌவால்கள்லாம் இந்த அல்ட்ரா சவுண்ட பயன்படுத்தும். ஓகேங்களா? இந்த சோனோகிராம் அப்படிங்கிறது என்னன்னா நான் முன்னாடி சொன்ன அதேதான். நம்மளுடைய உடல் உறுப்புகள்ல இந்த அல்ட்ரா சவுண்ட பயன்படுத்துவாங்க. அல்ட்ரா சவுண்ட் ஒலி அலைகளை வந்து அனுப்புவாங்க. அப்படி ஒலி அலைகளை அனுப்பும் பொழுது அந்த ஒலி அலை போயிட்டு நம்ம உறுப்புல இருந்து பட்டு திரும்ப எதிரொலிக்கும். சோ அப்படி எதிரொலிக்கும் பொழுது எவ்வளவு நேரம் அது போய் அந்த எதிரொலிப்புக்கு எடுத்துக்கிச்சு அப்படிங்கறத பொறுத்து அந்த உறுப்புடைய அமைப்பை கண்டறிய முடியும். அப்ப இப்ப நான் இப்போ இங்க இருந்து நிறைய அல்ட்ரா சவுண்ட் வேவ்ஸ் வந்து நான் அனுப்புறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னுடைய உறுப்பு வந்து இப்படி இருக்கு அப்படின்னா இது போய் இந்த ஒளி பட்டுட்டு சீக்கிரம் வந்துடும். ஆனா இங்க இருந்து போறது கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கப்புறம் தான் ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். ஓகேங்களா? சோ அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல எவ்வளவு தூரம் பயணிக்க முடியுது அந்த குறிப்பிட்ட காலத்துல இது கொஞ்சம் அதிகமான தூரத்தை பயணிச்சிருக்கும். அப்ப இதோடைய வடிவத்தை என்னால கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பெரிய கட்டி இருக்கு அப்படின்னா சீக்கிரமாவே எதிரொலிச்சிரும். அப்ப இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் அப்டக்கல் இருக்கு அப்படிங்கறதையும் நம்மளால கண்டறிய முடியும். சோ இந்த மாதிரி உடல் உறுப்புகள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களை கண்டறிவதற்காக இந்த அல்ட்ராசோனிக் அண்ட் இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ் எல்லாம் வந்து பயன்படுத்துறாங்க. இதுதான் சோனோகிராம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி கண்டறியறதன் மூலமாக அந்த உடல் உறுப்புகள் ஏற்படக்கூடிய மாற்றத்தை கண்டறிந்து அதற்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அந்த பேஷண்ட்டை வந்து ஈஸியா காப்பாற்ற முடியும். அதுதான். அடுத்தது சோனார் அமைப்புகள்ல அப்படிங்கும் பொழுது கப்பலுடைய அடிப்பகுதிகள்லாம் இந்த சோனார் அமைப்பு வச்சிருப்பாங்க. இங்க இருந்து இந்த அல்ட்ரா சவுண்ட வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அனுப்புவாங்க. அனுப்பும் பொழுது இது போய் இந்த கடலுடைய அடிப்பாகத்தை தொட்டு வரும். சோ கடல் வந்து இப்படி ஈக்குவலா இருக்குமானா கிடையாது. இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். இந்த இடத்துல ஒரு மலை முகடு இருக்கலாம். சோ இந்த அல்ட்ரா சவுண்ட் போகும் பொழுது சீக்கிரமா போய் பட்டுட்டு எதிரொலிக்குதுன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு அப்டக்கல் இருக்கு. அப்போ இந்த டைரக்ஷன்ல நம்ம போக கூடாது. டைரக்ஷனை திருப்பணும். இல்லைன்னா கப்பல் என்ன ஆயிடும்? உடைஞ்சிரும். டைட்டானிக் ஞாபகம் இருக்கா? பனிப்பாறையில மோதிச்சு. பனிப்பாறையில மோதி என்ன ஆச்சு? உடைஞ்சிருச்சு. சோ அப்ப இது எல்லாத்தையும் முன்னாடி ஒரு அப்டக்கல் இருக்கு அந்த அப்டக்கல் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கறதையுமே நம்ம அனுப்பக்கூடிய அந்த ஒளி வேகத்தை கொண்டு அந்த அல்ட்ராசோனிக்கோடைய சவுண்ட வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? சோ அதற்காக பயன்படுத்தப்படுது. அடுத்தது இந்த பாத்திரம் கழுவும் இயந்திரங்கள்லயும் இந்த ஒளியானது பயன்படுகிறது. அல்ட்ரா சவுண்ட் ஆனது பயன்படுத்தப்படுகிறது. அல்ட்ராசோனிக் சவுண்ட். இது வந்து நீங்க ஒரு வீடியோ பாருங்க. இந்த பாத்திரம் கழுவுறதுல எப்படி வந்து அல்ட்ராசோனிக் சவுண்ட் பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத பாருங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் எளிதா புரியும். இந்த அல்ட்ராசோனிக் சவுண்ட்னால என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாத்திரம் கழுவும் பொழுது அதுக்குள்ள போகக்கூடிய தண்ணியில வந்து பபிள்ஸ் நிறைய உருவாகும். அந்த பபிள்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இங்க ஒரு பாத்திரம் போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த பபிள்ஸ் ஆனது இந்த பாத்திரத்தை ஒட்டி நிறைய பபிள்ஸ் தோன்றும். இந்த பபிள்ஸ் வந்து இம்ப்ளோஷன் அடையும். அதாவது எக்ஸ்ப்ளோஷன்
எக்ஸ்ப்ளோஷன் இல்ல, இம்ப்ளோஷன். எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னா ஒரு பபிள் இப்படி வெடிக்கிறது தான் வந்து எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே இம்ப்ளோஷன் அப்படின்னா இப்படி சுருங்கிறதுனால வெடிக்கிறது தான் வந்து இம்ப்ளோஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி வெடிக்கும் பொழுது இந்த பபிள் மேல ஒட்டிட்டு இருக்க இந்த பபிள் ஆனது என்ன பண்ணுது, இந்த பாத்திரத்துடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியில இருக்கா. ஸோ இது இம்ப்ளோஷன் ஆகும்பொழுது அந்த பபிள் வந்து அந்த பாத்திரத்துல ஒட்டிட்டு இருக்கும்போது அந்த பாத்திரத்துல இருக்கக்கூடிய அழுக்கையும் சேர்த்து இழுத்துட்டு வந்துடும். ஓகேங்களா. ஸோ அப்படியே இப்படி சுருக்கும் பொழுது அந்த அழுக்கும் வந்து அதோட ஒட்டிக்கிட்டு வந்துரும். சோ அதன் மூலமாகத்தான் பாத்திரத்துல இருக்கக்கூடிய அழுக்குகளை வந்து கழுவ முடியுது. ஓகேங்களா. இது நீங்க இன்னும் வீடியோ பாத்தீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் போயிட்டு யூடியூப்லயே பாருங்க. அதாவது அல்ட்ராசோனிக் சவுண்டை யூஸ் பண்ணி எப்படி வந்து அந்த வெஷுவல் வாஷிங்ல அல்ட்ராசோனிக் சவுண்ட் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளியரா போட்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது மீயொலியோடைய மற்றொரு முக்கியமான பயன்பாடு என்னன்னா கால்டன் விசில். இந்த கால்டன் விசில்ல வந்து மீயொலி உண்டாக்கும். மீயொலியை வந்து நாய்களால கேட்க முடியும். அப்ப நாய்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக பயன்படுத்த முடியுது. ஒரு வௌவால் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா 20,000 ஹெர்ட்ஸை விட அதிகமான அதிர்வெண் கொண்ட ஒலிகளையும் கேட்க முடியும். சோ வௌவால்கள் அலறும் போது மீயொலிகளை உருவாக்குது. இந்த மீயொலி அலைகள் வௌவால்கள் தங்களின் வலியையும் இரையையும் கண்டுபிடிக்க உதவுது. சோ இது வந்து கத்திட்டே போகும். அந்த வௌவால்கள் கத்திட்டு போறது ஏன் கத்திட்டு போகுது அப்படின்னா அந்த ஒலியானது அல்ட்ராசோனிக் சவுண்ட். சோ அது போய் பட்டு திரும்ப எதிரொலிக்கிறது அந்த வௌவாலால உணர முடியும். அப்போ டக்குன்னு போய் எதிரொலிக்குது அப்படின்னா முன்னாடி ஒரு அப்டிக்கல் இருக்கு அப்படிங்கிறது அதுக்கு தெரிஞ்சிடும். அப்ப அந்த பாதையை திருப்பி மறுபடியும் மாத்திட்டு போகும். ஓகேங்களா. அதே மாதிரிதான் ஒரு இறை முன்னாடி இருக்கு அப்படின்னா அந்த இறை மேல அந்த ஒளி பட்டு எதிரொலிக்குதுன்னா பக்கத்துல ஏதோ ஒரு இறை இருக்கு அப்படிங்கறதையும் அதால தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா. சோ இப்படித்தான் வௌவால்கள் பயணிக்குது. அடுத்தது இசைக்கருவிகள். இத பத்தி பெருசா ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. செவிக்கு வந்து நிறைவு தந்தக்கூடிய ஒலிகள் எல்லாமே வந்து என்னன்னா இசைகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இசையை எழுப்பக்கூடிய கருவிகளை தான் இசைக்கருவிகள் அப்படிங்கிறோம். இந்த இசைக்கருவிகள்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சீரான அதிர்வுகள் இசை உருவாக்கப்படுகிறது. சீரான அதிர்வுகள்னாலதான் இசையானது உருவாக்கப்படுகிறது. சீரற்ற அதிர்வுகளா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது நீங்க இந்த தம்பம் எல்லாம் இப்படி போச்சு அப்படின்னா வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இரைச்சலை உண்டாக்கும். அதுவே ஒரு சீரான அதிர்வுகள் இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு வகையான இசையாக உங்களுக்கு கேட்கப்படும். ஓகேங்களா. சோ இந்த இசை கருவிகளை 4ஆ பிரிக்கிறாங்க. ஒண்ணு காற்று கருவிகள், நாணல் கருவிகள், கம்பி கருவிகள், தாள வாத்தியங்கள். காற்று கருவிகள் அப்படின்னா வெற்றிட குழாயில காற்றை ஊதும் பொழுது அந்த இதனால உருவாகக்கூடிய இசையத்தான் வந்து காற்று கருவிகள்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்காலம், புல்லாங்குழல், எக்காலம் எல்லாம் போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்க. நம்ம இந்த சிவவாத்தியத்துல எல்லாம் இருக்கக்கூடியதான் வந்து இந்த எக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோவில் திருவிழாக்கள்ல ஊதுவாங்க. ஒரு பெரிய நாதசுரத்திலே ஒரு பெரிய ஃபார்மா இருக்கும். நாதசுரத்துல என்ன ஆகும்னா இந்த துளைகளை வந்து அடைப்போம். புல்லாங்குழலையும் நாதசுரத்திலையும் இருக்கக்கூடிய இந்த துளைகளை என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடைச்சு இது வழியா ஊதுவோம். ஊதக்கூடிய இந்த காற்று வெளியில வரும். அப்படி வெளியில வரும் பொழுது இந்த துளைகளை அடைக்கும் பொழுது அது ஒரு விதமான இனிமையான ஓசையை நம்மளுக்கு எழுப்பும். அதனாலதான் காற்று கழிவுகள்ல புல்லாங்குழல் இந்த நாதஸ்வரத்தெல்லாம் வைக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த எக்காலம்ங்கிறது என்னன்னா இப்படியேதான் இருக்கும். ஊதுவாங்க. ஊதுறதுனால இப்படி இப்படி இருக்கும். ஆனா இங்க துளைகள்லாம் இருக்காது. சோ இங்க ஊதுறதுனால அது ஒரு வகையான ஒலியை எழுப்படும். அதுதான் எக்காலம் அப்படிங்கிறது. ஓகேங்களா. இதுதான் காற்று கருவிகள். இந்த காற்று கருவிகள்ல ஒரு வெற்றிடம் தான் இருக்கும். அந்த காற்று வெளியில வரும்போது நம்மளுக்கு அதுல ஒரு தடையை கொடுக்கறதுனால அது ஒரு இனிமையான ஓசையை தரும். அவ்வளவுதான். அடுத்தது இதுவே நாணல் கருவிகள் அப்படின்னா என்னன்னா நாணல்கள் இருக்கும். அந்த நம்ம ஊதும் பொழுது அந்த நாணல்கள் மீது அந்த ஒளியானது பட்டு அந்த நாணல்கள் அதிர்வுறுவதனால நம்மளுக்கு ஒரு இனிமையான ஓசை கேட்கும். அதுதான் வந்து இந்த ஹார்மோனியம், மவுத் ஆர்கான். இந்த மவுத் ஆர்கான் வந்து நீங்க டிஸ்மாண்டில் பண்ணி பாருங்கன்னா உங்ககிட்ட இருக்கிறத உடைச்சிடாதீங்க. யூடியூப்லயே வந்து இந்த டிஸ்மாண்டில் பண்ற மாதிரி எல்லாம் காட்டிருப்பாங்க இந்த மவுத் ஆர்கானை. சோ அப்படி மவுத் ஆர்கானை பிரிக்கும் பொழுது என்னன்னா இந்த மாதிரி சாம்பஸா இருக்கும். சோ இப்போ நான் இங்க ஊதும் பொழுது இந்த காற்றானது போய் இங்க இருக்கக்கூடிய இந்த சாம்பஸ்ல மோதும். அதனால இந்த சாம்பஸ்ல ஒரு அதிர்வானது உருவாகும். அதனால ஒரு ஒளியானது உருவாகும். ஆனா இதுவே புல்லாங்குழல்லாம் நடுவுல இந்த மாதிரி எந்த ஒரு சாம்பஸும் இருக்காது. ஓகேங்களா. சோ அதனாலதான். ஓகேங்களா. சோ இந்த மாதிரி நாணல்களானது நடுவுல இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்தது கம்பி கருவிகள், வயலின், அடுத்தது கித்தாரு, சித்தாரு, இது எல்லாமே. அதாவது இங்க இருக்கு பாருங்க. இந்த இடத்துல கம்பிகள் இருக்கும். இந்த கம்பிகளை நான் மீட்டுவேன். சோ மீட்டும் பொழுது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வகையான இந்த கம்பிகள்ல அதிர்வுகள் உண்டாகும். அந்த அதிர்வுகள்னால ஒரு ஒளியானது உண்டாகும். அப்படித்தான் நான் வந்து இந்த வயலின், கித்தார், சித்தார்ல எல்லாம் நம்ம கேட்கிறோம். ஓகேங்களா. அடுத்தது இந்த கம்பி கருவிகள்ல வந்து
அதிர்வுறும் கம்பியின் நீளத்தை மாற்றுவதன் மூலமாக ஒளியின் அதிர்வெண்ணை மாற்ற முடியும் அப்படின்றாங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த கம்பி எல்லாம் டைட் பண்றதுக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஒரு இது வச்சிருப்பாங்க. கம்பி ரொம்ப டைட்டா இருந்தீங்கன்னா ஒரு மாதிரியான இசை கிடைக்கும். ஆனா அதுவே கம்பி லூசா இருந்துச்சு அப்படின்னா அப்போ ஒரு மாதிரியான இசை கிடைக்கும். காரணம் அதுல ஏற்படக்கூடிய அந்த அதிர்வெண். சோ நல்லா இழுத்து கட்டிருக்கீங்க அப்படின்னா லைட்டா நான் இதை டச் பண்ணும்போது வேகமா அதிர்வு வரையும். அதுவே நான் கொஞ்சம் தளர்வா கட்டியிருக்கேன் அப்படின்னா இதை நான் இது பண்ணும்போது அதுல இன்னும் அதிர்வுறக்கூடிய அந்த அது ஒரு வினாடியில் அந்த கம்பி அதிர்வுறக்கூடிய அந்த எண்ணிக்கையானது குறைவாக இருக்கும். ஆனா நான் இழுத்து கட்டியிருந்தேன் அப்படின்னா என்ன ஆகும், நான் கொஞ்சமா இழுக்கும் பொழுதே அது வேகமாக அதிர்வுற ஆரம்பிக்கும். சோ அப்ப அந்த கம்பியோடைய நீளத்தை மாற்றுவதன் மூலமாக அந்த ஒளி அலையுடைய அந்த அதிர்வெண்ணை என்ன பண்ண முடியும், என்னால மாற்ற முடியும். அதைத்தான் இங்க கொடுத்திருப்பாங்க. அடுத்தது தாளவாத்தியங்கள். தாளவாத்தியங்கள் அப்படின்னா தட்டும் போது இல்லைன்னா அடிக்கும் பொழுது இல்லைன்னா உரசும் பொழுது மோதும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒளியை உண்டாக்கக்கூடியதான் தாளவாத்தியங்கள். இதற்கு எடுத்துக்காட்டு என்னன்னா மத்தளம், தபேலா இதெல்லாமே தாளவாத்தியங்களுக்கான எடுத்துக்காட்டு. அடுத்தது மனிதரில் ஒளி உருவாதல். மனிதர்ல எப்படி ஒளி உருவாகுது அப்படின்னா நான் இப்ப பேசுறேன்ல இது எப்படி ஒரு அதிர்வாத்தான் உருவாகும். அது எப்படி உங்களுக்கு வெளியில சவுண்டா கேக்குது, அது உங்களுடைய காதுல கேட்கும் பொழுது இதைத்தான் சொல்றாங்கன்னு எப்படி உங்களுக்கு பிரெயினுக்கு புரியுது அப்படிங்கறதா இங்க கொடுத்திருப்பாங்க. இதுல என்னன்னா இதுதான் நம்மளுடைய குரல் வலை. இந்த குரல் வலையில என்ன இருக்கும் அப்படின்னா இங்க தசைகளானது இருக்கும். ஓகேங்களா, இது குரல் நான்னு சொல்லுவாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த கேப் இருக்கு பாருங்க, இந்த கேப்ல தான் காற்றானது பாஸ் ஆகும். இந்த நுரையீரல்ல இருந்து வெளிவரக்கூடிய காற்று இந்த கேப் வழியா தான் பாஸ் ஆகும். அப்ப இந்த ரெண்டு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த தசைகள் சுருங்கி விரிவதன் மூலமாக ஒரு அதிர்வை உருவாக்க முடியும். இந்த தசை நான் வெளிப்புறமாக தள்ளுச்சு அப்படின்னா இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய கேப் கம்மியாகும். அப்ப கேப் கம்மியாகுதுன்னா இது வழியா வரக்கூடிய காற்றோடைய அளவு மாறும். அப்படிங்கும் பொழுது அந்த அதிர்வானது இந்த உண்டாகக்கூடிய அதிர்வானது மாறுபடும். சோ இப்படித்தான் ஒளியானது நம்மளுக்கு அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி வருது. ஓகேங்களா, சோ அதைத்தான் இங்க உங்களுக்கு பேராகிராஃபா கொடுத்திருப்பாங்க. மனிதரில் குரலானது தொண்டையில இருக்கக்கூடிய லாரிங்ஸ் அப்படிங்கிற ஒரு குரல் ஒளிப்பெட்டியின் மூலமாக உருவாக்குது. இதுதான் அந்த குரல் ஒளிப்பெட்டி. ஓகேங்களா, அடுத்தது இது மூச்சுக்குழலின் மேல் பகுதியில் அமைந்திருக்கு. மூச்சுக்குழலுடைய மேல் பகுதியில் குரல் நாண்கள் எனப்படும் தசை நார்கள் குரல் வழியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள குரல் நாண்கள் குறுகிய பிளவுகளை கொண்டுள்ளது. இந்த இடத்துல ஒரு பிளவு இருக்கு, தெரியுதுங்களா? இந்த கேப் இருக்குல்ல, மூச்சுக்குழல் காற்றுக்குழல்ன்றோம்ல, இந்த பிளவானது இருக்கும். ஓகேங்களா, சோ இப்ப என்ன ஆனதுன்னா இந்த பிளவு வழியா காற்று உள்ளேயும் வெளியும் செல்லும். நாம பேசும் பொழுது நுரையில இருந்து வரக்கூடிய காற்று மூச்சுக்குழாய் வழியாக குரல் வலைக்கு செல்லுது. அப்படி குரல் வலைக்கு செல்லும் பொழுது அந்த காற்று குறுகிய பிளவுகளின் வழியாக செல்லும் பொழுது குரல் நாண்கள் அதிர்வடைந்து ஒளியை உருவாக்குது. இந்த காற்றானது இந்த பகுதி வழியாக செல்லும் பொழுது இந்த தசைகள்ல அதிர்வுகளை உண்டாக்குது. இந்த குரல் நாள் இப்படி விரிவடையும், இப்படி இப்படி போயிட்டு முன்னாடி பின்னாடி போகும். அதனால இந்த இடத்துல ஒரு அதிர்வானது இந்த குரல் தசைகள்னால உண்டாக்கப்படுது. ஓகேங்களா, சோ அதுதான். அப்ப குரல் நாண்களின் தடிமன் மாற்றுவதன் மூலமாக குறுகிய பிளவில் காற்றின் தம்பத்தின் நீளமும் மாறுது. இதன் மூலம் பல்வேறு சுருதியுடைய ஒலிகள் உருவாகுது. ஆண்களுடைய குரல் நான் நீளமாகவும் தடித்ததாகவும் இருப்பதனால் அவர்களுடைய குரல்கள் பெண்களின் குரல்களை விட கனமாக இருக்கும். இப்ப தடித்ததா இருந்துச்சு அப்படின்னா குரல் அந்த ஒலியானது கனத்ததாக இருக்கும். ஓகேங்களா, நல்ல சத்தமா இருக்கும். அடுத்தது மனிதனுடைய காது எப்படி செயல்படுது அப்படின்னா ஒலியை கேட்கக்கூடிய மனிதனுடைய முக்கியமான உறுப்பு எது அப்படின்னா காது. அந்த மனித காதுல காற்றின் மூலமாகத்தான் அந்த அதிர்வுகளானது பரப்பப்படுகிறது. சோ இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வெளியில இருந்து வரக்கூடிய அதிர்வுகள் காற்றில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள்னால கடத்தப்படுமா? சோ இந்த மூலக்கூறுல இருந்து அதிர்வுகள் இந்த மூலக்கூறு கடத்தப்படும். இந்த மூலக்கூறு அப்படியே இப்படி போகும் பொழுது அதே அதிர்வுகளானது இந்த செவிப்பறையை வந்தடையும். இதே அதிர்வுகள் இந்த செவிப்பறையில உண்டாகும். அதன் மூலமாக இந்த அதிர்வு வந்துச்சு அப்படின்னா இதைத்தான் சொல்லியிருக்காங்கன்னு நம்மளுக்கு மூளைக்கு ஒரு சமிக்கையானது அனுப்பப்படுது. அதன் மூலமா தான் நம்மளுக்கு இந்த ஒலியானது கேட்கப்படுது. ஓகேங்களா, சோ அதைத்தான் இங்க கொடுத்திருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா நீர்வாழ் விலங்குகளின் காதுகள் நீரின் அதிக அதிர்வெண்ணை கொண்ட அதிர்வுகளை பெறும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கும். மனித காதுகள்ல வெளிப்புறத்துல இருக்கக்கூடியதான் காது மடல் அப்படிம்போம். இது சுற்றுப்புறத்துல இருந்து வரக்கூடிய எல்லா ஒலிகளையும் சேகரிக்கிற வகையில அமைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பின்னர்
அது செவிக்குழாய் வழியாக செவிப்பறையை அடையும். அதாவது வெளியில இருந்து வரக்கூடிய அந்த அதிர்வுகள் செவிக்குழாய் வழியாக, இதுதான் செவிக்குழாய். இந்த செவிக்குழாய் வழியாக இந்த செவிப்பறையை வந்து அடையும். ஒலி செவிப்பறையை அடையும் போது செவியில் உள்ள சிற்றெலும்புகள் முன்னும் பின்னுமாக நகர்ந்து அதிர்வுகளை உருவாக்கும். இந்த செவிப்பறையில உண்டாகக்கூடிய அதிர்வுனால இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சின்ன சின்ன எலும்புகள்லயும் அந்த அதிர்வுகளானது உண்டாகும். அதனால அந்த சின்ன சின்ன எலும்புகளும் அதிர்வுற ஆரம்பிக்கும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒரு வகையான அதிர்வுகளானது உருவாக்கப்படுது. இந்த அதிர்வுகள் உச்சவியில இருக்கக்கூடிய சிறப்பு செல்களை அடையும். அந்த சிறப்பு செல்வுகள் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வகையான சமிக்கையை மூளைக்கு அனுப்பும். இப்படித்தான் இந்த மூளை வந்து சமிக்கைகளை ஒலிகளா உணருது. ஓகேங்களா? அடுத்தது ஒலி மாசுபாடு. ஒலி மாசுபாடு அப்படின்னா என்னன்னா நம்மளுக்கு பிடிக்காத விரும்பத்தக்காத எல்லா ஒலியும் இரைச்சல் அப்படிம்போம். அந்த இரைச்சல்னால மாசுபாடானது ஏற்படுகிறது. அதுதான் என்ன மாசுபாடு ஏற்படுதுன்னா நமக்கு மன அழுத்தத்தை தரும். இப்போ வண்டி எல்லாம் சத்தமா போயிட்டே இருக்குன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும், தலைவலி வரும். அதற்கான காரணம் இதுதான், இந்த ஒலி மாசுபாடுதான். அப்போ இந்த மொழி மாசுபாடுங்கிறது பரபரப்பான சாலைகள், விமானங்கள், அரவை இயந்திரம், சலவை இயந்திரம், சரியான அலைவரிசை தேர்வு செய்யப்படாத வானொலி ஒரு மாதிரி கரன்னு கேட்கும். அப்ப நம்மளுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கும். அது வந்து ஒரு வகையான இரைச்சல். சோ இதுதான் வந்து ஒலி மாசுபாடுன்னு சொல்றாங்க. ஒலி மாசுபாடுனால என்னென்ன உடல் பாதிப்புகள்லாம் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மன அழுத்தம் ஏற்படும், பதற்றம் ஏற்படும், சம்டைம்ஸ் தலைவலி வரும். ஒரு சில நேரங்கள்ல சடனா ஒரு ஒலிய ஏற்படுத்துறாங்க, வந்து பேனு கத்துறாங்கன்னா அப்படியே டக்குன்னு பதறிடுவாங்க. அதற்கான காரணம் இந்த ஒலி மாசுபாடு. ஓகேங்களா? இந்த இரைச்சல் தான். சோ ஒரு சில நேரங்கள்ல ஹார்ட் அட்டாக்கே வரும். அதே மாதிரி தூக்க முறையில மாற்றம் ஏற்படும். ஓகேங்களா? சில நேரங்கள்ல நம்மளுடைய கேட்கும் திறனை இழக்கலாம். இந்த இரைச்சல்னால கேட்கும் திறனை வந்து இழப்போம். மாரடைப்பு வரும், மயக்கம் போடுவாங்க. டக்குன்னு கத்திட்டீங்கன்னா ஒரு சிலர் எல்லாம் மயங்கிருவாங்க. அதே மாதிரி ஒலியானது கவனமின்மையை ஏற்படுத்தும். நம்மளுக்கு வந்து ஒரு எரிச்சலை ஏற்படுத்துமா? இப்ப வண்டி எல்லாம் போயிட்டே இருக்குன்னா ஒரு வகையான எரிச்சல் நம்மளுக்கு உண்டாகும். அந்த எரிச்சல்னால நம்மளுடைய ஒர்க்ல கவனமின்மையானது ஏற்படும். மன அமைதி மன அமைதியை பாதிக்கும். அதுக்கு அடுத்தது பதட்டங்களை அதிகப்படுத்தும். இதனால் டென்ஷன் ஆகும். பதட்டமானோம் அப்படின்னா உயர் ரத்த அழுத்தமானது ஏற்படும். இல்லைன்னா கோபம் வரும் நம்மளுக்கு. இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இந்த ஒலி மாசுபாட்டினால நம்மளுடைய உடல்ல ஏற்படுது. அப்ப இந்த ஒலி மாசுபாட்டை எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா இந்த ஒலியை அப்சர்வ் பண்ணக்கூடிய மூலங்களை வச்சு அந்த ஒலியை அப்சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதனால நம்மளுக்கு பாதிப்புகள் கம்மியா இருக்கும். சோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ சம்டைம்ஸ் வந்து ஒரு சிலருக்கு இந்த திருவிழாக்கள்ல போடக்கூடிய அந்த ரேடியோ போடுறதுனால வரக்கூடிய சவுண்ட் பிடிக்கும். ஆனா ஒரு சிலருக்கு எல்லாம் பிடிக்காது. அதே மாதிரி கண்டினியூஸா இருந்தா எல்லாருக்குமே பிடிக்காது. சோ அப்ப இந்த மாதிரியான விழாக்கள்ல ரேடியோ ஒலிபெருக்கிகள் பயன்படுத்துறத வந்து கட்டுப்படுத்தலாம். அடுத்தது வாகனங்கள்ல ஏற்படக்கூடிய சத்தத்தை வந்து குறைக்கிறதுக்காக சைலன்சஸ் பயன்படுத்தலாம். வாகனம் ஓட்டும் போது அதிகப்படியான ஒலி எழுப்பக்கூடிய சாதனங்களை ஹாரன் எல்லாம் பயன்படுத்துறதை தவிர்க்கலாம். அதுக்கு அடுத்தது இயந்திரங்கள், வீட்டு உபகரணங்கள் முறையாக பராமரிக்கப்பட்டால் இந்த மாதிரியான இரைச்சல் எல்லாம் ஏற்படாது. இப்ப ஃபேன்மே வந்துட்டு அது பாட்டுக்கு நார்மலா இயங்குச்சுன்னா நம்மளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஆனா ஃபேன்ல ஏதாவது ஒரு கோளாறு ஏற்பட்டுச்சுன்னா ஒரு மாதிரி கரகர சவுண்ட் கேட்கும். அது நம்மளுக்கு டென்ஷன் ஆகும். அப்ப நம்ம முறையா அந்த ஃபேன் அந்த இயந்திரத்தை பயன்படுத்தி இருக்கோம், முறையா பராமரிச்சோம் அப்படின்னா அந்த இரைச்சலானது குறைபாடானது ஏற்படாது. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்தது அனைத்து தகவல் தொடர்பு சாதனங்களும் குறைந்த ஒளியில் இயங்குற மாதிரி கொண்டு வரலாம். தொழிற்சாலைகள்ல சுற்றி பசுமையான நடைபாதைகளை அமைக்கணும். மரங்கள்லாம் வச்சோம் அப்படின்னா இப்போ இதுதான் தொழிற்சாலை. இங்க அதிகப்படியான ஒளி வந்து ஒளியானது உருவாகுது அப்படின்னா பக்கத்துல மரங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒளி அலைகள் போய் பட்டு எதிரொலிக்கிறதுனாலயோ அல்லது ஒளி அலைகள் உட்கவரப்படுறதுனாலயோ அது தொலைதூரங்களுக்கு எடுத்து செல்லப்படாது. ஆனா இந்த இடத்துல எதுவுமே இல்ல, வெறும் காற்று மட்டும் இருக்குன்னா இங்க போற சவுண்ட் எல்லாருக்குமே கேட்கும். ஓகேங்களா? சோ அதனால மரங்களை நடலாம் அப்படின்றாங்க. ஓகேங்களா? மரங்கள் நடுறது. இந்த தியேட்டர் எல்லாம் வந்து திரை சீலைகள் இந்த சீட்டு அதெல்லாமே ஒரு வகையான பொருட்களை கொண்டு ஒளியை உட்கவரக்கூடிய பொருட்களை கொண்டு அமைச்சிருப்பாங்க. அதற்கான காரணம் அந்த எதிரொலிப்பை இது பண்றதுக்காக. அடுத்தது இந்த இரைச்சல்னால என்ன ஆகும் அப்படின்னா கேட்கும் திறன் இழப்பு ஏற்படும். ஒரு சில நேரங்கள்ல நம்மளுக்கு தெரியாமலே இந்த கேட்கும் திறன் குறைபாடானது நடக்கும். காது வலி வரும். இல்லைன்னா காதுல வந்து ஏதோ ஈரமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இல்லைன்னா காதுகள்ல வந்து ஏதாவது தொடர்ந்து கொய்ங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு காது கேட்காம போகுதுன்னு அர்த்தம்.
இந்த ஹெட்ஃபோன்ஸ்லாம் வந்து அதிகமா பயன்படுத்துனீங்க அப்படின்னா, காது வந்து கொஞ்சம் வலிக்கிற மாரி இருக்கும். அப்படி அது இண்டிகேஷன் காட்டும் பொழுதே நீங்க என்ன பண்ணிரணும்னா, ஹெட்ஃபோன்ஸ் பயன்படுத்துறத தவிர்த்திறணும். இல்ல அப்படின்னா, அது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு அப்படின்னா, ஒரு பாயிண்ட்ல என்னைக்குன்னு சொல்ல முடியாது. சங்கு ஊதிரும். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த மாரி இருந்துச்சு அப்படின்னா, இதெல்லாம் வந்துட்டு ஒரு சிம்ப்டம்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது காது கேளாண்மைக்கான பல காரணங்கள் இருக்கு. ஒலியினால மட்டும் தான் காது கேட்காம போகுமா அப்படின்னா கிடையாது. வயது முதிர்வுனால காது கேட்காம போலாம். ஒரு சில மருந்துகள பயன்படுத்துறதுனால காது கேட்காம போலாம். மரபணு கோளாறுனால காது கேட்காம போலாம். தளத்துல பழமையா அடி ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, அந்த செவிப்பறையில ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுறதுனால நம்மளுக்கு காது கேட்காம போலாம். இரைச்சல்னாலயும் சடனா காது கேட்காம போலாம். ஓகேங்களா? சிகிச்சை அளிக்கப்படாத காட் காது தொற்று நோய்களாலும் காது கேட்காம போடும். இந்த மாரி பல்வேறு காரணங்கள் இருக்கு. ஒலியும் ஒரு ஒன் ஆஃப் த காரணம். ஓகேங்களா? ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அடுத்தது புக் பேக் கொஸ்டின்ஸ் எக்ஸ்பிளனேஷனோட குடுத்துர்றேன். தெளிவா பார்த்துக்கோங்க. ஒலி அலைகள் எளிதில் மிக வேகமாக பரவுகின்றன. எதுல வந்துட்டு வேகமா பரவும் அப்படின்னா, திடப்பொருள்ல தான் பரவும். அப்ப இங்க இருக்கிறதுல திடப்பொருள் எதுனா உலோகம். ஓகேங்களா? அடுத்தது பின்வருவனவற்றுள் அதிர்வுகளின் பண்புகள் என்ன அப்படின்றோம். ஒலி எப்படி உருவாகுது? அதிர்வுறதுனால உண்டாகுது. அப்ப ஒலியுடைய பண்புகள் தான் என்னது? அதிர்வுறதுடைய பண்புகள். அப்ப ஒலியுடைய பண்புகள் என்ன? சுருதி, உரப்பு. அப்ப சுருதி, உரப்பு அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகேங்களா? மறுபடியும் சொல்றேன். ஒலி எப்படி உருவாகுது? அதிர்வுறதுனால தான் உருவாகுது. அப்ப அந்த அதிர்வுறதுனால உருவாகுது அப்படின்னா, ஒலியுடைய பண்பும் அதிர்வுடைய பண்பும் என்னதான்? ஒண்ணுதான். அப்ப ஸ்ருதி, உரப்புங்கிறத ஒலியுடைய பண்பு நம்ம லெசன்ல பார்த்தோம். அப்ப அதுதான் ஆன்சர். ஒலி அலைகளின் வீச்சு இதை தீர்மானிக்கிறது. ஒலி அலையுடைய வீச்சு எதை தீர்மானிக்கிறது? உரப்பை தீர்மானிக்கிறது. ஆனா ஸ்ருதி எதை தீர்மானிக்கிறது? ஸ்ருதிங்கிறது ஒலி அதிர்வெண்ணை பொறுத்து ஸ்ருதியானது இதாகும். ஓகேங்களா? அடுத்தது சித்தார் எந்த வகையான கருவி அப்படின்னா ஒரு வகையான கம்பி கருவி. பொருந்தாத ஒன்றை கண்டுபிடிக்க ஹார்மோனியம், புல்லாங்குழல், நாதஸ்வரம் இது எல்லாமே காற்று கருவி. ஆனா வயலின் வந்து கம்பி கருவி. இது எல்லாமே காற்றை இது பண்ணும். ஆனா வயலின் வந்து கம்பியை மீட்றதுனால ஒலியை ஏற்படுத்தக்கூடியது. அடுத்தது இரைச்சலை ஏற்படுத்துவது எது அப்படின்னா ஒழுங்கற்ற சீரற்ற அதிர்வுகள் தான் இரைச்சலை ஏற்படுத்தும். ஒழுங்கான சீரான அதிர்வுகள் இசையை ஏற்படுத்தும். ஓகேங்களா? அதிக அதிர்வெண் கொண்டிருந்தாலுமே மென்மையான இசைகள்லாம் உண்டாக்கும். அதிக அதிர்வெண் கொண்டிருந்துச்சு அப்படின்னா அது இசை எப்படி இருக்கும்? மென்மையான இசையாக இருக்கும். நம்ம ஸ்ருதி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லயே நம்ம இதை பத்தி பார்த்தோம். ஓகேங்களா? மனிதனுடைய காதுகள்ல கேட்கக்கூடிய அதிர்வெண்ணுடைய வரம்பு என்னன்னா 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ். இது தப்பா மார்க் பண்ணிட்டு 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது ஒலி அலையின் வீச்சு மற்றும் அதிர்வெண் அதிகரிக்கும் போது பின்வருவனவற்றில் எது உண்மையாக இருக்கும் அப்படின்றாங்க. உரப்பு அதாவது வீச்சு அதிகமாச்சு அப்படின்னா உரப்பானது அதிகமாகும். அதிர்வெண் அதிகமாச்சு அப்படின்னா ஸ்ருதி அதிகமாகும். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அடுத்தது இரைச்சலால் ஏற்படுவது எது அப்படின்னா எரிச்சலும் ஏற்படும், பதட்டமும் ஏற்படும், மன அழுத்தமும் ஏற்படும். அப்ப இவை அனைத்தும் அப்படிங்கறதா சரியான விடை. ஒலி டேஸால் உருவாக்கப்படுகிறது அப்படின்னா அதிர்வுகளால் ஒலியானது உருவாக்கப்படுகிறது. தனி ஊசலின் அதிர்வுகள் டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னா அலைவுகள் என்று அழைக்கப்படுகிறது. ஒலி டேஸ் வடிவத்தில் பயணிக்கிறது அப்படின்னா இயந்திர அலை வடிவத்தில் பயணிக்கிறது. குறுக்கலையாவும் இருக்கலாம், நெட்டலையாவும் இருக்கலாம். உங்களால் கேட்க முடியாத உயர் அதிர்வெண் கொண்ட ஒலிகள் டேஸ் எனப்படும். அல்ட்ராசோனிக் சவுண்ட் மீயொலி எனப்படும். ஒலியின் சுருதி அதிர்வுகளின் டேஸை சார்ந்தது. ஸ்ருதிங்கிறது என்னது? அதிர்வுகளுடைய எண்ணிக்கையை சார்ந்தது. அதிர்வெண்ணை சார்ந்ததுங்கிறோம். அதிர்வெண்ணா என்ன? ஒரு குறிப்பிட்ட வினாடியில எந்த அளவுக்கு அதிர்வுறுமோ, எத்தனை டைம் அதிர்வுறுமோ அதுதான் வந்து அதிர்வெண் அப்படின்னு சொல்றோம். அப்ப அதிர்வுகளின் எண்ணிக்கை அதிர்வெண்ணை சார்ந்ததுதான் ஸ்ருதி. அதிர்வுறும் கம்பியின் தடிமன் அதிகரித்தால் ஸ்ருதி என்ன ஆகும் அப்படின்னா குறையும். ஓகேங்களா? இது வந்து ஒரு இன்டைரக்டா கொடுத்திருக்காங்க. அதிர்வுறும் கம்பியின் தடிமன் அதிகரித்தால் ஸ்ருதி குறையும். இது எப்படி மேம் புக்ல எங்கேயுமே கொடுக்கலையே அப்படிம்பீங்க. இப்ப நம்ம புக்ல படிச்சோம். ஆண்களுடைய குரல் வளையில தடிமனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த இடம் ஞாபகம் இருக்குங்களா? ஆண்களுடைய குரலானது மிகவும் தடித்ததாக இருக்கும். தடித்ததாக இருப்பதனால் அவர்களுடைய குரலானது எப்படி இருக்கு? கனமானதாக இருக்கு. ஆனா மெல்லியதா இருக்கணும் அப்படின்னா ஸ்ருதி அதிகமா இருந்துச்சுன்னா ஸ்ருதி அதிகமா இருக்கிறதுனாலதான் பெண்களுடைய குரல் மென்மையா இருக்கு. ஸ்ருதி கம்மியா இருக்கிறதுனாலதான் ஆண்களுடைய குரலானது என்னவா இருக்கு? கனத்ததாக இருக்கு அப்படிங்கறத நம்ம ஸ்ருதியில படிச்சோமா? அதேதான். அப்ப
பொருள் நானானது தடிமனாக ஒரு பொருள் தடிமனாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஸ்ருதி கம்மியா இருக்கும். ஸ்ருதி கம்மியா இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு ஒரு மாதிரி கனத்ததாக கேக்குது. ஓகேங்களா? மீயொலி அப்படின்னா 20,000 ஹெர்ட்ஸுக்கு அதிகமா இருக்கக்கூடிய அதிர்வெண் கொண்ட ஒலியைத்தான் மீயொலி அப்படிம்போம். காற்றில் ஒலியினுடைய வேகம் 331 மீட்டர்ஸ் பர் செகண்ட்ஸ். எப்போ 0 டிகிரி செல்சியஸ்ல. ஓகேங்களா? இன்ஃப்ராசோனிக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இன்ஃப்ராசோனிக்ஸ்னா குற்றொலி. குற்றொலினா என்னது? 20 ஹெர்ட்ஸுக்கு கம்மியா இருக்கக்கூடிய ஒலியைத்தான் குற்றொலி அப்படிம்போம். ஒலி அப்படிங்கிறது பரவுவதற்கு என்ன தேவை? ஊடகமானது தேவை. ஓகேங்களா? அடுத்தது ஸ்கூட்ரு. காரணம், மின்னல் தாக்கும் பொழுது மின்னலை பார்த்த சிறிது நேரம் கழித்து ஒலி கேட்கிறது. ஆமா, ஃபர்ஸ்ட் லைட்டை தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் சவுண்ட் கேட்கும். காரணம் என்ன அப்படின்னா, ஒளியின் வேகத்தை விட ஒளியின் வேகம் அதிகம். லைட்டோட வேகம் ஃபாஸ்ட், அதனாலதான் லைட் நம்மள ஃபர்ஸ்ட் வந்து ரீச் ஆயிடுது, அப்புறம் தான் சவுண்ட் வந்து ரீச் ஆகுது. அப்ப கரெக்ட் தான், சவுண்டை விட லைட் வந்து ஃபாஸ்ட். சோ அப்ப கூற்றும் சரி, காரணமும் சரி. அண்ட் இந்த கூற்றுக்கான சரியான விளக்கம், அதனாலதான் நம்ம லேட்டா தண்டரை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஓகேங்களா? சோ இதான். அப்ப கூற்று காரணம் சரி, மேலும் கூற்றிற்கான சரியான விளக்கமே காரணம். ஓகேங்களா? சோ இது. அடுத்தது, சந்திரனின் மேற்பரப்பில் 2 நபர்கள் ஒருவருக்கொருவர் பேச முடியாது அப்படிங்கிறாங்க. ஆமா, பேச முடியாது. சந்திரனில் வளிமண்டலம் இல்லை. சந்திரன்ல வளிமண்டலம் இல்லை. அதனாலதான் நான் போய் இன்னொருத்தன்ட்ட பேசினேன். நான் போயிட்டு நிலால நின்னுட்டு வெல்கம் டு பி அ புக் அப்படின்னு நான் சொன்னா கேட்குமானா? கேட்காது. ஏன் கேட்காது? அங்க வளிமண்டலம் இல்லை. அதனால நான் பேசுறது இன்னொருத்தவங்களுக்கு கேட்காது. இப்போ நான் பேசுறது இன்னொருத்தவங்களுக்கு கேக்குது அப்படின்னாதான் அது பேச முடியுதுன்னே அர்த்தம். அப்போ இந்த இடத்துல 2 பேரால சந்திரனில் பேச முடியாது. அதுக்கான காரணம் வளிமண்டலம் இல்லை அப்படிங்கறதான். அப்ப கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே. அப்ப இதுவும் ஆதான். ஓகேங்களா? புரியுதுங்களா? சோ இவ்வளவுதான் இந்த 8th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருக்கக்கூடிய ஒலி லெசன்ல கொடுத்திருக்காங்க. அடுத்தது நம்ம 9th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருக்கக்கூடிய 8th லெசனான ஒலி குறித்து அடுத்த வகுப்புல டீட்டெயில்டா பார்க்கலாம். இந்த 8th தாங்க பேசிக். இந்த 8th ஆல்மோஸ்ட் இங்க கொடுத்திருக்க அதே பகுதியைத்தான் வந்து 9th கொடுத்திருப்பாங்க. அதனால இந்த பகுதியை தெளிவா படிச்சுட்டு அதுக்கப்புறமா 9th ஸ்டாண்டர்ட் போங்க. இன்னும் எளிமையா இருக்கும். ஓகேங்களா? For more videos, stay tuned with Be a Book. Thank you.